அப்ப நம்ம கத்திரிய வார்த்தைக்குள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு நான் உங்களோட கூட இன்னைக்கு பேசணும்னு சொல்லி யோசித்த ஒரு தலைப்பு. நேற்று ராத்திரி வரைக்கும் மெசேஜ் ரெடி பண்ணல. காலையில இருந்து காலை ஆராதனையில செய்தி கொடுத்து முடிச்சிட்ட பிறகுதான் அப்படியே யோசிச்சுட்டே இருந்த ஆண்டவரே இன்னைக்கு மாலை ஆராதனை என்ன செய்தி கொடுக்கணும்னு யோசிச்சப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை ஞாபகத்தில் கொண்டு வந்தார். வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ கிறிஸ்டியன் பர்சன்? கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு மனிதனுக்கு வாட் இஸ் சோ இம்பார்ட்டன்ட்? நான் போன பைபிள் ஸ்டடி இருந்த ஒரு கிறிஸ்டின் கேட்டிருந்தேன். அதே கேள்வியை கேட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்றேன். கிறிஸ்தவர்கள் உபத்திரவத்தை அனுபவித்ததற்கான காரணம் என்ன? 1ஆம் நூற்றாண்டு சீஷர்களை தலையில தொங்க விட்டு கொண்டாங்க, தலையில சிலுவையில் அரைஞ்சு கொண்டாங்க, தலை வெட்டப்பட்டவர்களாய் செத்து போனார்கள். பவுல ஒரு பாயிண்ட் மேல ஒண்ணுமே பண்ண முடியல, ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டாங்க. அந்த மாதிரி உயிரை தியாகம் பண்ணுகிற அளவிற்கு கிறிஸ்தவர்கள் இரத்த சாட்சியை மறிக்கும் அளவிற்கு அப்படி என்னதான் பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? வாட் ஹேப்பன்? என்னாச்சு? இயேசுதான் உண்மையான கடவுள்ன்றது மாத்திரம் நின்றுல, அதையும் தாண்டி அவரை தவிர்த்து இயேசுவை தவிர்த்து வேற எதுவுமே தெய்வம் இல்லை அப்படின்றத பயங்கர ஆணித்தனமா பேசிட்டாங்க, ஆணித்தனமா போதிச்சாங்க, தெளிவா பேசிட்டாங்க, விட்டு கொடுக்கவே இல்லை. நல்ல கவனி. ஆதி திருச்சபை நாட்கள்ல இஸ்ரவேல் நாட்டை சுற்றி வாழ்ந்த மற்ற நிலப்பகுதிகளில் தார் தெய்வம், ஜியூஸ் தெய்வம், டயானா தெய்வம், ஏகப்பட்ட தெய்வ கொள்கைகள், தெய்வ நம்பிக்கைகள் இருந்தது. ஆத்தேன் பட்டணத்துல, கிரேக்க நாடுல, ஏகப்பட்ட இடங்கள்ல அநேக தெய்வ கொள்கைகள் இருந்துச்சு. அநேக தெய்வங்களுக்கு அநேக கோயில்களை கட்டி வச்சிருந்தாங்க. அந்தந்த தெய்வத்தை அவன் வழிபடுவான். வேற ஊருக்கு போகும்போது இது உங்க தெய்வமா, நானும் வந்து கும்பிடலாமா, அவனும் போன கும்பிட்டான். யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, யாருக்குள்ள எந்த வித்தியாசமும் இல்லை, யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் தெரியுமா? உங்க ஊர்ல இந்த பேர்ல இந்த தெய்வம் இருக்குது, இதே மாதிரி தெய்வம் எங்க ஊர்ல வேற பேர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டார்கள். சீசர்ல கொண்டது காரணம் என்ன தெரியுமா? சரித்திரம் தான் சொல்லுது. சீசர்ல செத்து போனது காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் ஆராதிக்கிற இயேசு என்ற நாமம் இல்லாம வானத்தின் கீழும் பூமியின் மேலும் ரட்சிக்கப்படுவதற்கு வேற நாமம் இல்லைன்னாங்க. இது இயேசுவின் நாமத்தை மேன்மைப்படுத்துவது மாத்திரமல்ல, இயேசு என்ற நாமத்தை தவிர்த்து வேற நாமமே இல்லைன்னாங்க. அதுதான் சுவிசேஷம். இனி கிறிஸ்தவர்களாகிய நம்ம இயேசுக்காய் வைராக்கியம் நினைக்கிறோன்ற பேர்ல ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இயேசு அன்பா இருக்க சொல்லியிருக்காரு அப்படின்ற பேர்ல வைராக்கியத்தையும் அன்பையும் யாருகிட்ட எங்க எப்படி காட்டணுன்ற வித்தியாசம் தெரியாம கிறிஸ்துக்காய் வைராக்கியமா நிக்க வேண்டிய இடத்துல நான் ஆண்டவர் அன்பா இருக்க சொல்லியிருக்காரு, நான் அன்பா இருக்கிறேன் அப்படின்ற பேர்ல எந்த அளவுக்கு அன்பா இருக்கிறாங்க தெரியுமா? இயேசுவை விட்டு கொடுப்பது, இயேசுவை விட்டு கொடுத்து போற அளவுக்கு அன்பு காட்டிடுறோம். Never try to compromise Christ in the name of love. அன்புன்ற பேர்ல இயேசு ஒருபோது காம்ப்ரமைஸ் பண்ணாத. இயேசுக்கா வைராக்கியமா நிக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல உலகத்துல எதிர்ப்பு சம்பாதிப்ப. இயேசுக்காக வைராக்கியம் நின்று அப்படின்னா உலகத்தில் இருக்கிற மனிதனோட பகைப்பாங்க, சொந்த குடும்பம் பகைக்கும், பெற்ற தாய்க்கும் தகப்பனுக்கும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பிரிவினை உண்டாகும். ஆமா, கிறிஸ்தவ மதம் வேற, கிறிஸ்துவை பின்பற்றுவது வேற. Believing in Christ is all about following Jesus. இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிற வார்த்தை இயேசுவை பின்பற்றுகிறேன் என்பதற்கு சமமாகும். இயேசுவை பின்பற்றாம அவர் சுபாவத்தின்படி ஜீவிக்காம அவரை போல அன்பையும் அவரை போல கோபத்தையும் வெளிப்படுத்தாம நம்மளாவே ஒரு மாயமாலமான ஒரு அன்பை கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு நான் அன்பா இருக்கிறேன், நான் அன்பா இருக்கிறேன். ஏன்னா இயேசு அன்பா இருக்க சொல்லியிருக்காரு. கிறிஸ்தவம் அதிகமா இருக்கக்கூடிய மக்கள் அமெரிக்க நாடு, லண்டன், பிரிட்டிஷ் கண்ட்ரிஸ், ஓகேவா, யூரோப்பியன் கண்ட்ரிஸ். இன்னைக்கு அந்த யூரோப் நாடுகளும் அமெரிக்க நாடும் அந்த இயேசு அன்பா இருக்க சொல்லியிருக்காருன்ற பேர்ல அவங்க அன்பை எந்த அளவுக்கு பரிமாறுறாங்க தெரியுமா? தவறான உறவு அன்புன்றான், வேசித்தன விபச்சாரத்தை அன்புன்றான், லெஸ்பியனிசம் அண்ட் ஹோமோசெக்சுவாலிட்டி அன்புன்னு சொல்லிக்கிட்டா. கேட்டா இயேசு யாரையும் நியாயம் தீர்க்க வேண்டாம்னு சொன்னாரு. மத்தேயு 7:1 யாரையும் நியாயம் தீர்க்காத. ரோமர் 2:1 யாரையும் நியாயம் தீர்க்காத. இயேசுடைய பிரதானமான உபதேசமே அன்புதான். இயேசு அன்பா இருக்க சொல்லியிருக்கிறாரு. அதனால யாரும் எதுவும் சொல்லாத, நாங்க எல்லாத்தையும் அன்பா இருக்கிறோம். விபச்சாரத்துக்கு அன்புன்னு பேர் வச்சிருக்கான். ஒரு பாயிண்ட்ல பார்த்தா அவன் சொல்றது கரெக்ட்ன்ற மாதிரி தானே இருக்குது அப்படின்னு விட்டு கொடுத்து போக முடியாது. இது பேர் அன்பு இல்லை. அந்த இடத்துல நீ நின்று பேச ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பான எதிர்ப்பை சம்பாதிப்ப. இயேசுக்கா நீ நல்ல கவனி, இயேசு ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்தாரு. என் நாமத்து நிமித்தமாய் நீங்கள் எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள். அவங்க என்னையே பகைச்சாங்கன்னா உன்னை கண்டிப்பா பகைப்பாங்க.
இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லி இந்த உலகத்துல ஃபேமிலியிலயோ, நண்பர்கள் மத்தியிலயோ, வேலை செய்யற இடத்துலயோ, இல்ல சுத்தி வாழ்ற மக்கள் மத்தியிலயோ உனக்கும் யாருக்கும் இயேசு என்ற நாமத்து நிமித்தமாய் எதிர்ப்பே இல்லை அப்படின்னு இல்லாத அளவுக்கு நீ வாழ்ந்து அப்படின்னா நீ இன்னும் சரியான விதத்தில் ரட்சிப்பை மக்கள் மத்தியில காட்டல அப்படின்றது அர்த்தம். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ஆமா, சரியான விதத்தில் ரட்சிப்பை நீ வெளிப்படுத்தல. ஃப்ரெண்ட்ஸ் என்ற பேர்ல அமைதியா இருக்கிற, சொந்தக்காரன் என்ற பேர்ல அமைதியா இருக்கிற, சடகாச்சாரியங்கள்ல ஜாயின் பண்ணிக்கிற, பாரம்பரியமான காரியங்களுக்கு போற, இதனால உன் வாழ்க்கையில சாபம் தான் வரும், நன்மைகள் வரப்போறது இல்ல. If you try to compromise Christ, you will end up in curse. கிறிஸ்துவை விட்டு கொடுக்குற அளவுக்கு நீ வாழ்ந்த அப்படின்னா உன் வாழ்க்கையில சாபம் தான் வரும். பிசாசு தான் தலைமையில் ஏறி உட்கார்ந்து ஆடிக்கிட்டு இருப்பான். பிசாசை எதிர்க்கவும், அவனுடைய அரண்களை முறிக்கவும், அவன் ராஜ்யத்தை மேற்கொள்ளவும், அவன்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிற ஆட்களை சுதந்திரிக்கும்படிக்காகவே இயேசு உன்னையும் அழைத்திருக்கிறார். இதை சொன்னா பிரச்சனை வந்துன்ற காரணத்தால இனி அநேகர் என்ன சொல்றாங்க தெரியுமா? இயேசு அன்புள்ளவர் மட்டும் சொல்லுங்க, அதுக்கு மேல சொல்லாதீங்க, அவங்களை காயப்படுத்த வேண்டாம் அப்படின்றாங்க. எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க இத? இல்ல, எதுக்கு நம்ம மற்றவங்களை பத்தின பேசிக்கிட்டு? இயேசு அன்பானவர், இயேசு நல்லவரு, இயேசு விசுவாசி ரட்சிப்பு தருவாரு. அவனை சொல்லுவான், நான் கோயில போய் டிக்கி மணியாட்டுறேன், இங்க வந்து சோத்திரம் இல்லையே சொல்றேன். அவன் ரெண்டுத்துக்கும் போயிட்டு இருப்பான். ரெண்டு எஜமான் இல்ல, ஒரே எஜமான் தான், ஒரே ஆண்டவர் தான், ஒரே கடவுள் தான், ஒரே சத்தியம் தான். ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே நாமம் தான், இயேசு என்ற நாமம் மட்டும்தான். நல்லா யோசிச்சு பாரு. பிசாசின் ராஜ்யத்தை மேற்கொள்ளும்படிக்கான அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்காருன்னு சொல்லும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இன்னும் ஏன் பிசாசு பிரச்சனை இருக்கு தெரியுமா? ஏன்னா நீ கிறிஸ்துவுக்காக இன்னும் வாழவே ஆரம்பிக்கல. கிறிஸ்தவ மதத்தின் அடிப்படையில இயேசு என்ற கடவுளை நீ தெரிஞ்சு வச்சிருக்கியே தவிர, இந்த இயேசு என்ற தெய்வம் எப்பேற்பட்ட சுபாவம் உள்ளவர், அவர் எனக்காக என்ன செய்திருக்கிறாரு, நான் அவருக்காக வாழணும்னு சொல்லும் பொழுது அவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்ன்றதை பத்தி துளி அளவும் கவலையே இல்லை. You know what is Christian religion? கிறிஸ்தவ மதம் என்ன தெரியுமா? பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், ஃபாஸ்டிங் பண்ணணும், பாட்டு பாடி ஆராதிக்கணும், தசமா கணிக்க தரணும், ஞாயிற்றுக்கிழமை ஆனா சண்டே சர்ச்சுக்கு போயிடணும். என்னானாலும் இதை நாங்கள் தவறாமல் செய்வோம். இது கிறிஸ்தவ மதம். எங்களுக்கு யாரை பத்தி கவலை இல்லை. அன்பா இருக்கிறோன்ற பேர்ல சம்டைம்ஸ் நாங்க இயேசுவை பத்தி சொல்லாமே போயிடுவோம். காரணம் என்ன? சொன்னா சண்டை வந்துடும், சொன்னா பகை வந்துடும், இயேசுவை பத்தி சொன்னா எதிர்ப்பு வந்துடும், வேலை செய்யறதுல சொன்னா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அட தூக்கி போட்டு வா வேலை, யாரு கேட்டா வேலையை? கர்த்தருடைய போஷிப்பார் என்ற விசுவாசம் உனக்கு இல்லாத வரைக்கும் நீ ரோட்ல பிச்சைக்கார மாதிரி சுத்தி தான் இருப்பியே தவிர தெய்வத்துவத்தினுடைய ஆசீர்வாதத்தை துளியளவு உன்னால் அனுபவிக்க முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு காலையில செய்தியில பேசியிருந்தேன், மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல இருந்து. காக்காவை பத்தியா, குருவியை பத்தியா? அதை ஆண்டவர் போஷிக்கிறார். அதை விட நீ எவ்வளவு ஸ்பெஷல். ஆமென். அதை போஷிக்கிறவர் உன்னை போஷிக்க மாட்டாரான்னாரு. எலியாவை காக்காவை கொண்டு சப்பாத்தியும் சிக்கனும் கொடுத்தாரு, உனக்கு ஏன் தர மாட்டாருன்னு கேட்கிறேன் நான், ஏன் செய்ய மாட்டாருன்னு கேட்கிறேன் நான். அல்லேலூயா. நீங்க எல்லாம் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறீங்களே, நான் எந்த வேலையும் செய்யறது இல்லை. உங்க எல்லாரோட என்ன ஆண்டு நல்ல திருப்தியா போஷிக்கிறார். ஆமா, கண்ணுக்கு முன்னாடியே வாழ்ந்து காட்டுற சாட்சி நான் நிக்கிறேன். குத்துக்கல்ல மாதிரி, குத்துக்கல்லா இல்ல, உயிரோடு தான் நிக்கிறேன். அதை நம்ம 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 லாங்குவேஜ் சொல்லி பழகி போச்சு, உயிரோடு நிக்கிறேன் நானு. இதை பார்த்துமா புரியல? எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை உண்போம் என்று நாளை குறித்து கவலைப்படாத, கர்த்தர் பார்த்துக் கொள்வாருன்னாரு. காட்டு புஷ்ப, காட்டுல வளர்ற பூவை பத்தியா எவ்வளவு அழகா இருக்குது, அந்த கலர்ஃபுல்லா இருக்கு பத்தியா பூ, அதுதான் அந்த பூவுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க ட்ரெஸ். தெரியுமா உங்களுக்கு? பூவுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க ட்ரெஸ் அந்த கலர் தான். பூ செத்து போச்சுன்னா என்ன கலர்ல இருக்கும் பாக்குறதுக்கு? பிரவுன் கலர்ல இருக்கும். பிளாக்கா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சொல்லுப்பா. ரொம்ப பிரவுன் கலர். ஆமாவே இல்லையா? ரோஜா பூ, ஒயிட் ரோஸ், ரெட் ரோஸ் செத்து போச்சுன்னா என்ன கலர்ல இருக்கும்? பிரவுன் கலர்ல தான் இருக்கும். கரெக்டா? பூ பேர்ல சொல்லுங்க. வாடாமல்லி, வாடுற மல்லி, ஆடுற சாமந்தி, சாமந்திரிக்கா, என்னது என்னது கேட்கல கேட்கல, என்னது சாமந்தி பூவா? ஆமா.
நேஷனல் ஃப்ளவர் தாமரை பூ, லோட்டஸ். எந்த பூ செத்து போச்சுட்டாலும் பிச்சை எடுத்தாலும் காஞ்சி போன என்ன கலர்ல இருக்கும் சொல்லுங்களேன். சசிஸ்டர் பூ பார்த்தது இல்லை. அப்படியே திரும்பி உங்க ஃப்ரெண்டு தலையில பாருங்க, வச்சிருக்காங்க, நிறைய வச்சுட்டு வந்திருக்காங்க. ஆமா ஆமா. எது செத்தாலும் பிரவுன் கலர் தான் மாறும். அப்ப அதுதான் ஒரிஜினாலிட்டி. அதற்கு ஆண்டவர் உயிரை கொடுத்து அந்த பூவை உடுத்து வித்திருப்பது தான் நம்ம கண்ணில் பார்க்கக்கூடியதோட கலர். என்ன தெரியுமா சொல்றாரு ஆண்டு இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சாலமோன் ராஜா இருக்கான் பத்தியா, அவன் சாதாரணமா ராஜா இருந்த நாட்கள்ல கிடையாது. சாலமோன் தன்னுடைய சர்வ மகிமையிலும் அவன் உச்சக்கட்ட பணக்காரன் நிலையில கூட இந்த பூவுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க இந்த கலர் ட்ரெஸ்ன்ற பேர்ல இருக்கு பத்தியா, அது போல சாலமோன் ராஜா தன்னுடைய அதிகமான ஐஸ்வர்யத்துல கூட அப்படி ஒரு ட்ரெஸ் அவன் போட்டதே கிடையாதாமா. அந்த காட்டு புஷ்பம் நூற்கிறதும் இல்லை, உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, உட்கார்ந்து நெஞ்சி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கலாம் இல்ல. அந்த பூவை கத்துற அவ்வளவு அழகா உடுத்து வித்திருப்பார். ஆனால் உன் ஆண்டு உடுத்து வைக்க மாட்டார். அடிப்படையான விசுவாசமே நீ கிறிஸ்தவனுக்குள்ள இல்ல. என் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அந்த ஸ்டேட்மெண்ட்டை தாண்டி எப்படி செய்வார், எங்க செய்வார், ஏன் செய்வாரு, செய்வாரா செய்ய மாட்டாரா யோசிக்காத. வேலையை கொடுத்தா வேலையை செய், வேலைக்கு சேர்த்து பலன் தருவாரு. அந்த பலத்தோட உண்மையா வேலை செய்யற வேலைக்கு சம்பளம் தருவாரு. அந்த சம்பளம் வீணா செலவாகாது. உன் தேவையில கர்த்தர் சந்திப்பார். வேலை இல்லையா, வீட்டுல வந்து வேலையை தாங்க ஆண்டவர்னு கேளு, வேலையை தேடி நாலு இடத்துக்கு போக ஆரம்பி. நீ வேலை இல்லாத நாட்களில் கூட கர்த்தர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் குறையாதபடி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த அடிப்படையான விசுவாசம் இனி கிறிஸ்தவ குடும்பங்களை இல்ல. வீட்டுக்கார வேலைக்கு போல, பொண்டாட்டி உடனே சண்டை, பயம், சம்பளம் வரலாம், வீட்டு வாடகை எப்படி தருவோம் தெரியாது, ஆனா கர்த்தர் தருவார். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும். நீ கான்கிரீட்டா இருந்தாலும் உடைச்சிட்டு கொடுப்பார். ஆமா, அந்த வைராக்கியம் உள்ள விசுவாசம் உனக்குள்ள இல்லைன்னு யோசிச்சு பாருங்க. அனுதினமும் வாழ்ற வாழ்க்கையில அடிப்படையான விசுவாசமே இல்லாத பட்சத்துல நீ சாத்தானுடைய தந்திரங்களை எதிர்த்து இருக்கிற அளவுக்கு ஒரு திராணி உனக்கு எங்க வரப்போகுது? விசுவாசி ஆரம்ப நாட்கள் விசுவாசியா இருக்கிறான். கர்த்தரை பின்பற்றுகிற பாதைகளில் வளர்ந்து வரும்பொழுது அவன் நல்ல ஒரு சீசனாய் மாறுகிறான். அந்த சீசத்துவத்துல தேறின சீசனாய் எவன் இருக்கிறானோ, அவனால மட்டும்தான் பிசாசுடைய அரண்களை எதிர்த்து நிற்கவும் அவைகளை முறியடிக்கவும் முடியும். இல்லாட்டி கடைசி வரைக்கும் ஒரே பிசாசு பிரச்சனை பாஸ்டர், ஜோம் பண்ணுங்க பாஸ்டர், இப்படியே சுத்தினேரு, அப்படியே செத்துட்டு வசிக்கிறமா, முடிச்சோம் வாழ்க்கை. ஆமா, பிசாசை பார்த்து பயந்தீங்கன்னா நீ எல்லாம் மனுஷன் இல்ல, நீ ரட்சிக்கப்படவே இல்லை. இயேசு யாருன்னே உனக்கு இன்னும் தெரியல. பிசாசை பார்த்து பயம் இருந்ததுன்னா இதுக்கெல்லாம் காரணம் தெரியுமா? இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஊழியக்காரங்க தான் மொத்தமா கெடுத்து வச்சிருக்காங்க சபையவே. ஊழியக்காரனுக்குள்ள ஏதோ ஒரு வல்லம் இருக்கிறது போல ஊழியக்காரன் மட்டும் தான் பிசாசு துரத்துவான்ற மாதிரியும், விசுவாச மக்கள் எல்லாரும் வாழ்க்கையில் பிசாசு பாதிக்குன்ற மாதிரியும், வேதத்துல இல்லாத ஒரு உபதேசத்தை மக்களுக்கு சொல்லி 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 பயத்தை எடுத்து போட்டார் ஆண்டவர். ஆனா ஆண்டவருடைய பேரை சொல்லிக்கிட்டு ஊழியம் பண்ற பேர்ல இந்த ஊழியக்காரன் மறுபடியும் பயத்தை உனக்குள்ள விதைச்சிக்கிட்டு இருக்கிறான். நீயும் முட்டா பையன் மாதிரி உட்காந்து ஆமின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. காரணம் என்ன தெரியுமா? ஒழுங்கு மரியாதை வீட்டுல உட்காந்து வேதத்தை எடுத்து வாசிக்க துப்பு இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை உட்காந்து வாசிச்சு பைபிள் என்ன சொல்லுதுன்றத பத்தி அக்கறை இல்லை, கவனம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தை என்ன பண்ணும் தெரியுமா? பேதைகளை உணர்வு உள்ளவனாக்குமா, முட்டா பயல ஞானவான மாத்துமா கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை உனக்குள்ள போச்சுன்னா உன் பயம் எல்லாம் வெளியே போக ஆரம்பிக்கும். இந்த வார்த்தை என்னன்றது புரிய ஆரம்பிச்சதுன்னா உன் வாழ்க்கையில் நிம்மதி வரும், சமாதானம் வரும், சந்தோஷம் வரும். நீ இயேசுக்காக தைரியமா வாழ ஆரம்பிப்ப. பிசாசை பார்த்து பயப்பட மாட்டேன், சாபத்தை பார்த்து பயப்பட மாட்டேன், பாவத்தை பார்த்து பயப்பட மாட்டேன், எதிர்த்து நிற்ப. இன்னும் பாவத்தை பார்த்து பயம், சாபத்தை பார்த்து பயம், பிசாசு மாந்திரிகம் செய்வேன்னா பயம். காரணம் என்ன தெரியுமா? இந்த வார்த்தை என்னென்று உனக்கு தெரியவே இல்லை. இந்த வார்த்தை தெரியாதனால இந்த வார்த்தை போதிக்கிற வார்த்தையாக இயேசு யாரு இன்னும் புரியவே இல்லை. கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒருத்தனை போய் கேட்டா சொல்லுவான், கிறிஸ்டின்க்கு யாரா கடவுள்னு கேட்டா இயேசுன்மா, ஹிந்துக்கு யாரா கடவுள்னா நிறைய இருக்குதுன்மா, முஸ்லீம்க்கு யாரா கடவுள்னா அல்லான்மா. அதே கேட்டகரியில வாழக்கூடிய கிறிஸ்தவன் இன்னைக்கு சமுதாயத்தில் நிறைய இருக்கிறான். நீ யாரப்பா கும்பிடுற? இயேசு கும்பிடுற. ஏன்னா நான் கிறிஸ்டின். இதுக்கு மேல அவனுக்கு எதுவுமே தெரியாது.
இப்படி வாழ்றவங்களால எதையுமே சாதிக்க முடியாது, எதையும் மேற்கொள்ள முடியாது, எதையும் ஜெயிக்க முடியாது, எதுலையும் வளர முடியாது, எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசம் இல்லை, எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது, எதுலையும் மேலோங்கி வளர முடியாது, எதுலையுமே ஆண்டவர் சாட்சியை நிற்க முடியாது. எல்லாத்துலேயும் பிரச்சனை, எல்லாத்துலேயும் பிரச்சனை, எல்லாத்துலேயும் பயம், எல்லாத்துலேயும் கவலை, எல்லாத்துலையும் நடுக்கம், எதை பார்த்தாலும் கஷ்டம், எதை பார்த்தாலும் சந்தேகம். இப்படியே வாழ்க்கை ஓடி முடிச்சிடும். அப்படியே வாழ்க்கை முடிச்சு போச்சுன்னா செத்தா பரலோகம் போவாங்களான்றது டவுட் தான். நீங்க நான் செய்திக்கு தலைப்பா என்ன எடுத்திருக்கேன் தெரியுமா? ஸ்டாண்டிங் அகைன்ஸ்ட் தி ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் ஆஃப் சேட்டன். பிசாசனுடைய அரண்களுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அரண்கள்னா புரியுதா? அரண்கள்னு அர்த்தம். கெவின்லாம் தமிழ் சரியா தெரியாது, விளக்கம் சொல்றேங்க. அரண்கள்னு அர்த்தம். அரண்கள், ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ், தடைகள். அது அந்த தடை வந்து கதவா இருக்கலாம், செவரா இருக்கலாம், இரும்புல கேட்டா இருக்கலாம், என்னன்னாலும் இருக்கலாம். இல்லையா கடந்து போக முடியாத அளவிற்கு ஆறா இருக்கலாம், கடலா இருக்கலாம், எதுவானா இருக்கலாம். நீ நீ அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சு நீ பிரயாணத்தை கண்டினியூ பண்ண முடியாத அளவிற்கு ஏதோ ஒரு தடை. என்ன தடைன்றது எப்படினாலும் வரும். பிசாசு அநேக தடைகளை ஏற்படுத்துகிறான், அநேக ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் ஏற்படுத்துறான். ஒரு வசனம் வாசிக்கலாம். இயேசு என்ன சொல்றாரு பார்ப்போம். மார்க் 3 அதிகாரம் 26வது வசனம் 27வது வசனம். சாத்தான் தனக்குத்தானே விரோதமாக எழும்பி பிரிந்தால் அவன் நிலை நிற்க மாட்டாமல் அழிந்து போவானே. பலவானை முந்தி கெட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது. கட்டினாலே ஆகில் அவன் வீட்டை கவனிங். இப்ப இயேசு பிசாசை பத்தி பேசுறார். இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது அவர் வாக்குப்படின பரிசுத்த ஆவியை அவர் நமக்கு தருகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால உன்னால் என்ன சாதிக்க முடியும் தெரியுமா? இந்த உலகத்துல மரணத்திற்கு அதிகாரியான பிசாசை, பாவத்திற்கு ஆரம்பமாயிருந்த பிசாசை, அதாவது உன் வாழ்க்கை நாசமா போனதுக்கு எவன் காரணமோ அவனை முறியடிக்கும்படிக்கான அதிகாரம் இயேசு வாக்குப்படின பரிசுத்தாவின் பலத்தினால் உனக்கு வருகிறது. இந்த அதிகாரம் ஊழியக்காரன் மட்டும் இல்ல, இயேசு விசுவாசிக்கிற எல்லாருக்கும் உண்டு. இந்த அதிகாரம் ஏதோ ஆண்டவருக்காக ஊழியம் பண்ற பாஸ்டர் தீர்க்கதரிசிகள் கிடையாது. இது இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் உண்டு. ஆமென். ஏன்னா வசனம் என்ன சொல்றது தெரியுமா? இயேசு விசுவாசிக்கிற எல்லாருக்கும் இயேசு பரிசுத்த ஆவியை தராரு. பரிசுத்த ஆவியை பெற்ற எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற எல்லாருமே தேவனுடைய ஆசாரியர்களாக இருக்கிறோம்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆமென். பரிசுத்த ஆவியை பெற்ற நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னா இயேசு மாத்திரம் தேவனுக்கு குமாரன் அல்ல. இயேசு வாக்குப்படின பரிசுத்த ஆவியை பெற்ற நம்ம எல்லாருமே தேவனுடைய குமாரனா இருக்கிறோம். அப்ப அதன் அடிப்படையில் இயேசு என்ன பண்ணாரோ அதே இயேசு பண்ண காரியத்தை இயேசு மேல் இருந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலும் இருக்கிறபடினால இயேசு பண்ண காரியங்களை நம்மளால பண்ண முடியும். நான் சொல்லல, இயேசு சொன்னார். என்ன சொன்னாரு? என்னை விசுவாசிக்கிறவன், நான் சொல்லல, வசனம் தெரியாது, அதான் பிரச்சனை. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த காரியத்தையும் செய்வான், அதை காட்டிலும். நான் சொல்லலப்பா, இயேசு சொன்னார். அதுதான் நான் இப்ப உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். நான் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த காரியங்களையும் செய்வான், என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான். அல்லேலூயா. அப்ப பிசாசுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்கவும் என்ன பண்ணணும்? இந்த வருஷம் நல்லா கவனிங்களேன். பலவானை முந்தி கெட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து, ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறாரு. ஃபர்ஸ்ட் அவனை கெட்டணும், அப்பதான் வந்துட்டு அவன் வீட்டுக்குள்ள போக முடியும். அப்புறம் உடைமைகளை கொள்ளையிட முடியும். கட்டினாலே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிட முடியாது கெட்டலனா. கரெக்டா?
கெட்டினா அவன் அதிகாரத்தை எடுக்க முடியும், அவனை கெட்டலைன்னா அவன் அதிகாரத்தை எடுக்க. இப்ப இதுல ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஆக்சுவலா நம்ம ஊழியக்காரங்க சேர்ந்து பிசாச ஏசு நாமத்துல கெட்டுறோம் கெட்டுறோம் இருப்பா, என்ன கெட்டிக்கிட்டு இருக்க உட்காந்துக்கிட்டு? பிசாசு ஓட்டுற பேர்ல வந்து ஏய் போறியா போக மாட்டியான் கேட்கறதே, போறியா போக மாட்டியான்னு நீ ஆப்ஷன் கொடுத்து அதனை சொல்லும். ஏசு ஏய் போறியா போக மாட்டேன்னு கேட்க சொன்னாரு. என்ன சொன்னாரு? இயேசு நாமத்துல போன்னாரு. போச்சுன்னா சந்தோஷம், போகலன்னா என்ன பண்ணலாம்? விரட்டணும். ஓடுன்னு பின்னாடியே ஓட வேண்டியதை ஓடு, விரட்டவா? இது ஒரு கேள்வி கரெக்டா பதில் சொல்லுங்க. ஒரு பிசாசு பிடிச்ச கேஸ் ஒன்று வருது, ஏசு நாமத்துல போன்றேன், நான் போக மாட்டேன்டா அப்படின்னு என்ன பண்ணலாம்? என்ன பண்ணும்? போய் தான் ஆகணும். நான் போக மாட்டேன்டா அப்படின்னு சொன்னாலும் என்ன சொல்லணும்? திருப்பி போய் தான் ஆகணும். அதுக்கு மேல வேற என்ன சொல்லலாம்? வேற ஆப்ஷன் இருக்கா? வேற என்ன பண்ணலாமா? அது 1 மணி நேரம் போக மாட்டேன்னாலும் நான் திருப்பி 1 மணி நேரமும் சொல்லுவேன், போய் தான் ஆகணும். ஆமென். சீஷர்கள் விசுவாசத்துல சரியா இயேசு விசுவாசிக்காத காரணத்தால அவங்களால அந்த பையனுக்கு பிடிச்சிருந்த பிசாசு துரத்த முடியலையாமா. அவங்க அப்பா அந்த பையனை கூப்பிட்டு வந்து சொல்றாரு, ஆண்டவரே என் பையனுக்கு பிசாசு பிடிச்சவன அலக்கழிச்சு ஒன்னு நெருப்புல தள்ளி விட்டு சாகடிக்க பாக்குது, தண்ணியில தள்ளி விட்டு சாகடிக்க பாக்குது, உம்முடைய சீஷரால விரட்ட முடியல, உம்மால முடியுமானால் செய்யும். இப்ப நல்லா கவனி, இந்த வேத பகுதியை கூட சரியான கான்டெக்ஸ்ட்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் பிசாசை துரத்த முடியாம அவங்கள விசுவாசம் குறைவா இருந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? திருப்பி கேட்கவா? பரிசுத்த ஆவி கொடுக்கப்படல, ஆவியானவர் இன்னும் பெறல. இன்னைக்கு சீஷர்கள் இயேசுவோடு கூட இருந்த அதே நிலைமையில் தான் நம்ம இருக்கிறோமா? கிடையாது. இனி இயேசுனா யாருன்னு தெரியும், பரிசுத்த ஆவியானவர் யாருன்னு தெரியும். நான் இயேசு விசுவாசிப்பதாலே அவர் தந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வாசமாயிருக்கிறார். இயேசுவை தன் சொந்த இரட்சகராய் எனக்காய் மரித்தார், பாவத்தை ஜெயித்தார், பிசாசை சாகடித்தார், தலை நசுக்கினார், மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுந்தார். இதை விசுவாசிக்கிற யாரா இருந்தாலும் அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. இனி விசுவாச குறைச்சலுக்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு ஊழியக்காரன் தப்பா போதிச்சு வச்சிருக்கிறான். அதுதான் எல்லா பிரச்சனையும் காரணம். எல்லாருமே நிறைய சபைகளுக்கு போயிருக்கீங்கல்ல. நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு மட்டும் பாருங்களேன். போய் தலைமையில கையகைய வச்சு பார்த்து அடிச்சிட போகுது, அப்புறம் உனக்காக நான் வந்து போராடிட்டு இருக்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாஸ்டர் சொல்லி எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? ஆமாவா? அதுக்கு எதுக்கு அல்லேலூயா? ஆமாவா? சரி, இந்த இந்த மாதிரி பாஸ்டர்ஸ் நான் ஏராளமா பார்த்திருக்கேன். எங்க அப்பாவும் ஒரு காலத்துல அப்படிதான் பேசியிருந்தார். சொல்லி சொல்லி எங்க அப்பாவுக்கு புரிஞ்சிச்சு. இப்ப எங்க அப்பா மாத்திக்கிட்டார். யாரா இருந்தாலும் அவ்வளவுதான். இதுல எங்க அப்பா தாத்தா என் பொண்டாட்டி எல்லாம் இங்க கணக்கே கிடையாது. சத்தியம்னா சத்தியம் தான், அவ்வளவுதான். எங்க அப்பா அந்த மாதிரி பேச நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா எங்க அப்பா யாரை வந்துட்டு பரிசுத்தவான்கள் ஊழியக்காரன் பார்த்தாங்களோ அவங்க அப்படி சொல்லி கொடுத்தாங்க. அது எங்க அப்பா கேட்டாரு, அவங்க சொல்லி கொடுத்தது கேட்டு இவரும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நான் வேதத்தை பார்க்க ஆரம்பிச்சேன், ஒன்னும் செக் பண்ணேன். இவங்க போதிக்கிற காரியம் வருஷத்துல இருக்கான்னு பார்த்தேன். இல்லாத காரியத்தை ஏன் போதிக்கணும்? 1 பேதுரு 4:11 வாசி. 1 பேதுரு 4:11. ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கின்படியே போதிக்க கடவன். வாசிங்க. 1 பேதுரு 4:11. 1 பேதுரு 4:11. ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதும். கவனி, உங்களை இன்னும் சிம்பிளா சொல்லி தரேன். பைபிள் உட்காந்து மொத்தம் வாசி அப்படியே எல்லாம் கத்துக்கிட்டு நாட்கள் ஆகும். கண்டிப்பா பண்ண முடியும், கண்டிப்பா முடியும், நாட்கள் ஆகும். அதனால சிம்பிளா ஒன்று சொல்லி தரேன். எந்த ஊழியக்காரன் எந்த உபதேசத்தை சொல்லி கொடுத்தாலும் அவர் சொல்லி கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சத்தியம், ஒரு உபதேசம் வசனத்துல இருக்குதான்னு பாரு. இல்லாட்டி என்ன பண்ணும்? ஏறங்கிட்டு போயிடணும். வேற என்ன பண்ணணும் சொல்லுங்களேன்? இல்லாட்டி என்ன பண்ணணும்? கரெக்டான சதி தேடி போயிடணும். அடுத்து இல்லாட்டி என்ன பண்ணணும்?
கர்த்தருடைய வார்த்தையில் இல்லாத ஒரு உபதேசத்தை அனுபவம் அடிப்படையிலையோ இல்ல ஒரு சொந்த புரிதல்லையோ சபையில் எடுத்து பயங்கரமா பேசிட்டு இருக்காரு. ஒரு 500 பேர் இடத்துல 499 பேர் ஆமென் அல்லேலூயா அப்படின்றாங்க. நீ மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்க, என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லணும். சொல்லுவோமா? இனி அதான் பார்க்க போறோம். What is the meaning of standing against the strongholds of Satan? பிசாசினுடைய அரண்களை நிர்மூலமாக்குகிற அந்த தந்திரத்திற்கு விரோதமாய் நிற்பது என்றால் என்ன? அத பார்க்க போறோம். வாசிப்போமா ஒரு வசனம்? 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் முதல்ல இருந்து வாசிக்கலாம். உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது ஒருத்தர் மைக்ல வாசிப்பா. அந்த மைக் எங்க? அந்த மைக் எங்க? அந்த மைக் எங்க? யாருன்னா ஒருத்தர் மைக்ல லீட் பண்ணுங்க. கொடுங்க, மைக் கொடுங்க. ஒருத்தர் மைக்ல வாசிக்கணும். பைபிள் இல்லையா? அப்பப்போ புரட்டுங்க, திருப்புங்க, அப்பப்போ பேப்பர்லாம் ஒட்டிக்குங்க. இல்லாட்டி 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் முதல்ல இருந்து வாசிக்க போறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். நான் பலமுறை சொல்லிட்டேன், சர்ச்சைக்கு வந்தீங்கன்னா பைபிள் எடுத்துன்னு வரணும். வசனம் சொல்லும் போது எல்லாரும் சேர்ந்து தான் வாசிக்கணும். ஓப்பனா சொல்றேன், நீ கோச்சினாலும் பரவாயில்ல, கையில பைபிள் கொண்டு வர மாட்டேன், நீ வராத சர்ச்சுக்கு. நான் பைபிள் கொண்டு வந்தாலும் வாசிக்க மாட்டேன், எழுந்து வெளியே போயிடு, தேவையில்லை. இங்க வந்தீங்கன்னா பைபிள் வாசிக்கணும். ஒருத்தர் வாசிப்பாங்க, பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவாங்க, நாங்கள் எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு அப்படியே பார்த்து கேட்டு போனோம்னா என்ன படம் பார்க்க வந்திருக்க, எழுந்து வீட்டுக்கு போயிடு, தேவையில்லை. எல்லாரும் வாசிக்கணும் பைபிள். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் முதல்ல இருந்து. உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையாயும் தூரத்திலே இருக்கும்போது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். கவனிங்க, கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு புத்தி சொல்றேன். என்ன புத்தி சொல்றாரு? யார் புத்தி சொல்றது? பவுல். என்ன புத்தி சொல்றாரு? வாசிங்க. எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பா இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற தைரியத்தோடு உங்கள் முன்பாக இருக்கும்போது நான் கண்டிப்புள்ளவனாய் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். கவனிச்சியா? நான் இங்க இருந்து சொல்லி கொடுக்கிற சத்தியத்தை சத்தியமா ஆட என்னப்பா இவரு பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ என்கிட்ட கண்டிப்பா வாங்க போற, அதனால எச்சரிக்கையா இருந்துக்கோ. அப்படித்தான் பவுல் ஸ்டார்ட் பண்றாரு. இதே வசனம் தான் எல்லா சபைக்கும் ஊழியக்காரனுக்கும் விசுவாசிக்கும் பொருந்தும். சபையில போதிக்கப்படுற சத்தியத்தை கேட்காம இவர் என்னப்பா இப்ப பார்த்தால சொல்லுகிறாரு அப்படின்னு நீ உனக்கு என்ன தோணுச்சுன்னா நீ என்கிட்ட கண்டிப்பு வாங்க போற, எச்சரிப்பா இருந்துக்கோ. தொடர்ந்து வாசிங்க. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எதன்படி போர் செய்யல? மாம்சத்தின்படி போர் செய்யல. அப்புறம் எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவிற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டின்மையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். போதும். இங்க சபையில என்ன நடக்கும் தெரியுமா? எந்த மேஜிக் வரை நடக்காது. சபையில எந்த ஆர்ப்பாட்டமும் நடக்காது. கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கு சபையாய் கூடி வர பத்தியா, கூடி வரும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை போதிக்கப்படும். அது ஆரோக்கியமான உபதேசமாய் போதிக்கப்படும். வார்த்தையில பிழை இல்லாமல், பிசகு இல்லாமல், திருத்து பேசாமல் உள்ளபடியே போதிக்கப்படும். இதை ஏற்றுக்கொள்றதுக்கு மனதில்லாமல் உன் பாரம்பரிய புத்தியில இல்ல நான் பார்த்த பாஸ்டர் அப்படி சொன்னாரு, நான் பார்த்த தீர்க்கதரிசி அப்படி சொன்னாரு, நான் பார்த்த வல்லமையான ஊழியக்காரர் இப்படி சொன்னாருன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு மாறான சிந்தனை உனக்குள் இருக்குமானால் சபையில ஊழியக்காரனுடைய முதல் வேலை என்ன தெரியுமா? கேப்சரிங் யுவர் தாட்ஸ் which is against Christ. கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்புகிற அந்த தவறான சிந்தனையை சிறைப்படுத்துறதா முதல் வேலை. நீ ஆர்கியூ பண்ணாலும் நான் தயார். அதான் சொல்லுது. தர்க்கங்களையும்
தேவனை அறிகிற அறிவிற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டின்மையும், நிர்மூலமாக்கி ஆமா, ஆண்டவரால செய்ய முடியாதுன்ற ஒரு எண்ணம் உனக்குள்ள வந்ததுன்னா அது கிறிஸ்துவுக்கு விரோதமாய் உனக்குள்ள எழும்புகிற மேட்டின்மையான சிந்தனை. என் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதை நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலாலும் அவரை தாண்டி ஒரு வல்லமைன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவர் தான் எல்லாமே. அவர் யோசனை தான் எல்லாமே, அவர் சித்தம் தான் எல்லாமே, அவர் வார்த்தை தான் எல்லாமே, அவர் செய்கிறதா எல்லாமே. அவரை தாண்டி எதுவுமே கிடையாது. அவர் அனுமதியை மீறி பிசாசு கூட இங்க கிடையாது. அல்லேலூயா. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவிற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டின்மையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். இதுதான்பா நாங்க சர்ச்ல பண்ணுவோம்பா. கொரிந்து சபைக்கு பவுல் எழுதிய சத்தியம் இதுதான். ஒவ்வொரு வாரமும் நீங்க வரும்போதெல்லாம் உலகத்துல வாழும் பொழுது அவன் சொன்னா இவன் சொன்னா பூனை குறுக்க போகுது மந்திரிச்சு எலுமிச்சம்பழவை ஏகப்பட்ட காரியம் உலகத்துல கேட்கிற பத்தியா, அது எல்லாமே கிறிஸ்துவுக்கு விரோதமான காரியம். அந்த சிந்தனைய உனக்குள்ள இருந்து மாத்துறதுதான் ஊழியக்காரனுடைய வேலை. அல்லேலூயா. ஆமா, அந்த யோசனைகள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் வருகிற எல்லா சிந்தனையும் பிசாசுடைய சிந்தனை, மேட்டின்மையான சிந்தனை. அதுல நீ தேறினவனா இருந்தாலும் வா உட்கார்ந்து வாக்குவாதம் பண்ணலாம். தர்க்கங்களை நிர்மூலமாக்குகிறதற்கு நாங்கள் தேவ பலனை உடைகிற அரண்களை முறிக்கிற தேவ பலன் எங்களுக்குள்ள இருக்குது. அந்த பலன் மாம்சத்துக்கு எதுவாய் போர் செய்கிற பலன் அல்ல. தேவ ஆவியினால், கர்த்தருடைய வார்த்தையினால் சிந்தனைகளை கிறிஸ்துவுக்காக சிறைப்படுத்தக்கூடிய பலன். அதுக்கு பேசிக் என்ன வேணும் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையில முதல்ல தேறினவர்களா இருக்கணும். இல்லாட்டி இந்த ஊழியத்தை பண்ண முடியாது. இல்லாட்டி எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் சண்டே போய் ஏசு நல்லவர் ஏசு வல்லவர் பாட்டு பாட்டு அது வாசிப் டைம்ல சில பேர் தூங்கிடுவாங்க. நிறைய பேர் செய்தி டைம்ல தூங்கிடுவாங்க. இன்னைக்கு காலைல ஒருத்தர் என்கிட்ட, பாஸ்டர் என்ன ஏதோ ஒண்ணு சொன்னாரு என்கிட்ட, என்ன வார்த்தை சொன்னாரு, மூதி அடிக்குதா அப்படி என்ன சொல்லுவாங்களோ, மூதி அடிக்குது அப்படிதான் சொன்னாரு என்கிட்ட. அப்படின்னா அப்படிதான் சம்திங் சொன்னாரு. அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, பாஸ்டர் பாட்டு வாசிப் டைம்ல உற்சாகமாகுது பாஸ்டர், செய்தி ஸ்டார்ட் பண்ணவும் அப்படியே எனக்கு மூதி அடிக்குது பாஸ்டர் அப்படின்னாரு. எனக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், நானும் வார்த்தையை கவனிக்கணும் ரொம்ப ஆர்வமா இருக்க ட்ரை பண்றேன், அப்படியே தூக்கமா வருது ஒண்ணு முடியும். ஆமா, சில பேர் பாட்டு வாசிப்புல தூங்கிடுவான், சில பேர் செய்தியில தூங்கிடுவான், சில பேர் அந்த ஆமேன்னு சொல்லி முடிச்சுட்டு தூங்கினே இருப்பான். தட்டி எழுப்பிட்டே பஸ் வந்துச்சு இறங்கடா பஸ் ஸ்டாப் வந்துச்சுன்ற மாதிரி சர்ச்சு முன் சேர்ந்து போலாம் அந்த மாதிரி தூங்கிடுறது இல்லை. கர்த்தருடைய வார்த்தையில போதிக்கப்படணும், கர்த்தருடைய சத்தியத்தில் போதிக்கப்படணும். ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்கும் போது உனக்கு போர் அடிக்குதா, கண்ணு சொக்குதா, இழுக்குதா, அப்போ உறவு இயேசுவோட சரியில்லை. ஆழமானு சொல்ல மாட்டேன், வேதாகமத்தினுடைய அற்புதமான உபதேசம், கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிற என்னுடைய பலன் தான் என்ன, அந்த சத்தியத்தை புரிந்து கொண்டா இந்த உலகத்துல ராஜ்யங்களை மேற்கொள்ளலாம், பிசாசை ஜெயிக்கலாம், சாபத்தையும் பாவத்தையும் மேற்கொள்ளலாம். இது நீ ஜெயிக்கிறது மட்டும் இல்ல, இதுல மாட்டிக்கிட்டு இருக்கிறவன உன்னால காப்பாற்ற முடியும். இந்த சத்தியத்தை கத்துக்கும் போது அப்படியே தலை கிருகிருன்னு சுத்துதா, பிபி டேப்லெட் போடு, ஆமா சுகர் ஜாஸ்தி இருந்துச்சு இல்ல, ஒரு ரட்சிப்பு சரியில்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. நான்லாம் கர்த்தருக்குள்ள எடுத்த ஒரு தீர்மானம் தான், எவ்வளவு டயர்டா இருந்தாலும், எவ்வளவு தூக்கம் இல்லாம இருந்தாலும், பாட்டு வாசிப்புல முக்கியம் இல்ல, கர்த்தருடைய வார்த்தையை பத்தி பேச வந்துருச்சு, ஆமா, எங்கிருந்து தான் வரும்னே தெரியாத ஒரு பலன், எங்கிருந்து தான் வரும்னே தெரியாத ஒரு இன்ட்ரெஸ்ட். எங்க வீட்டுல எங்க அப்பா, எங்க அம்மா, என் பொண்டாட்டி எல்லாருமே சொல்ல, எப்படிதான்ப்பா பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, கொஞ்ச நேரம் அந்த போன், எங்க அம்மா வந்து இப்போ சொல்லுவாங்க, டே கொஞ்ச நேரம் இந்த போனை சைலண்ட்ல போட்டு படுறா, கொஞ்ச நேரமா தூங்குடா. என்னுடைய பாரம் என்ன தெரியுமா, ரட்சிக்கப்படாதவனுக்கு சுவிசேஷம் சொல்லணும், ரட்சிக்கப்பட்டன்ற பேர்ல சர்ச்சை வந்தாங்க பத்தியா, அவனுக்கு சத்தியத்தை சொல்லி புரிய வைக்கணும், எப்படியாவது விடுதலை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடணும், கிறிஸ்து அறிகிற அறிவுல வளர்ந்துடணும். படிச்சு பார்த்தா புரிய மாட்டேங்குதா, நான் ஒரு மணி கதையா சொன்னா புரியுமா, வா நான் சொல்றவா, அந்த ஒரு பாரம் தான். ராமன் சொல்லுங்களேன்,
தொடர்ந்து வாசிக்க போறோம். 5வது வசனம், அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவிற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டின்மையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவதா இருக்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமையும் தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாய் இருக்கிறோம். வெளி தோற்றத்தின்படி பார்க்கிறீர்களா, ஒருவன் தன்னை என்று நம்பினால் நான் கிறிஸ்துவுக்குரியவனாய் இருக்கிறது போல நாங்களும் கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்று தன்னிலே தானே சிந்திக்க கடவன். மேலும் உங்களை நிர்மூலமாக்குகிறது. நல்ல கவனி, உங்களுக்கு சத்தியத்தை எல்லாம் சொல்லி கொடுக்க காரணம் தெரியுமா? உன்னை வந்துட்டு நிர்மூலமாக்குவதற்காக அல்ல, உங்களை ஊன்று கெட்டுகிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து நான் இன்னும் சற்றே அதிகமாய் மேன்மை பாராட்டினாலும் நான் வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. வசனத்தின்படி சத்தியத்தை போதிக்கிற ஊழியத்தில் அதிகமாய் பிரயாசப்படுகிறவனுக்கு இரட்டிப்பான நன்மையை பகிர்ந்து கொள்ளுன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. பலவிதமான ஊழியங்கள் இருக்கு. அதுல இருக்கிறதுல பிரதானமான ஊழியம் கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிற ஊழியம், அதை சொல்லி கொடுக்கிற ஊழியம். ஆமென். ஆமா, அதை சொல்லி கொடுக்கிற விஷயத்துல இங்க எவனுமே சரியா சொல்லி தரலடா, நான் கரெக்டா சொல்லி தரேன்னு சொல்ற காரியத்துல நான் கொஞ்சம் அதிகமா மேன்மை பாராட்டினாலும் அதுல ஒரு தப்பும் இல்லை. ஆமென். இதுல இருந்து என்ன புரியுது? மேன்மை பாராட்டலான்னு புரியுதா? இல்ல, மேன்மை பாராட்டினாலும் தப்பு இல்லை. எனக்கு எது இம்பார்ட்டன்ட் தெரியுமா? எல்லாவற்றையும் பார்க்கிலும் கர்த்தருடைய வார்த்தை முக்கியம், சத்தியம் முக்கியம். ஆமா, இனி எத்தனை நாள்னா ஃபாஸ்டிங் போடு. நான் நிறைய பாஸ்டர்ஸ் கிட்டே ஓப்பனா சேலஞ்ச் பண்ணிட்டேன். ஒரு பயலும் திருப்பி வரமாட்டான் என்கிட்ட. தான் பிரச்சனை. இது யாரு சாட்சின்னா எங்க அப்பா தான் சாட்சி. இதெல்லாம் எங்க அப்பா முன்னாடி எங்க அம்மா முன்னாடி எங்க வீட்டுல நிறைய நடக்கும். அனுபவம் உள்ள ஊழியக்காரன், வல்லமையான ஊழியக்காரன், அப்படியே பிசாசா துரத்துக்கிற ஊழியக்காரன். ஆமா, பல பேர்கிட்ட பேசிட்டேன். வேணா எங்க அப்பா கிட்ட கேட்டுப்பாரு. ஆமா, சவாலா உட்காந்து பேசிட்டேன். ஒரு பயம் திருப்பி வர மாட்டேங்கிறேன். அடுத்த முறை என்ன கண்டா, சொத்தரப்பதர் நான் அப்பாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன வம்புழுக்காதீங்க, நான் வந்த வேலையை பார்த்துட்டு. போன வாரம் ஒரு பாஸ்டருடைய பொண்ணுக்கு அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலிக்கு பையன் இருக்கிறாங்க. ஸோ பொண்ணு பையன் பார்த்துருக்காங்க. அந்த பாஸ்டர் வீட்டுக்கு வந்தாரு. அவரு பேய் ஓட்டுற ஸ்பெஷலிஸ்ட் அம்மா அப்படின்னு அவர் சொல்லுகிறாரு. அது ஒரு பெரிய வரம். அப்படியே யாருக்கும் இல்லாத ஒரு பெரிய வார்த்தை இவருக்கு மட்டும் இயேசு நொட்டிக்கிறார் போலுக்கு தனியா. ஆமா, அப்படி ஒரு ஃபீலிங் காட்டிக்கிறாங்க பயங்கரமா. அது பிசாசுகளை துரத்துவது வரம் அல்ல. நல்லா கவனி. Casting out demons is not a gift of the Holy Spirit. It's an authority for every believer. பிசாசுகளை துரத்துவது என்பது ஆவியானவர் தருகிற வரம் அல்ல. வரம்னா அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறாரு. இது விசுவாசிக்கிற எல்லாருக்குமே இயேசு கொடுத்திருக்கிற அதிகாரம். ஆனா ஒரு மாதிரி ட்ரை பண்ணி தான் பாரு. பயம் வருதா? இருட்டை உருவம் தெரியுற மாதிரி இருக்கா? ஏய் ஏசு போ சொல்ல மாட்டியே. ஆனா உன் வீம்பு பிடிச்ச நேரம் என்ன தெரியுமா? நீ இப்படி சொன்னா அது போகாது. முதல்ல உன்னை டெஸ்ட் பண்ணி பார்க்கும். அதான் ஆரம்பத்திலே சொல்லி கொடுத்தேன். போலையா திருப்பி சொல்லு, போலையா திருப்பி சொல்லு, போலையா. இந்த உத்தராகண்ட்ல ஒரு முறை ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு பிசாசு ஓட்டும் போது 3.5 மணி நேரமா, ஆல்மோஸ்ட் 3 மணி நேரமா போராடிக்கிட்டு இருக்கோம். மாறி 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 அப்பா, மனைவி, பிள்ளை, மருமகன், பொண்ணு இப்படியே சுத்தி 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 இந்த சம்மர் மினிஸ்ட்ரியில போமே தான். நாங்க உத்தராகண்ட் போயிருந்தேன், செகண்ட் இயர் முடிச்சுட்டு. கடைசி அந்த பொண்ணுக்குள்ள மாட்டிக்கிச்சு. ஏய் நீ போய் தான் ஆகணும்ன்ற. அமைதியாகுது. குண்டா இருக்கும் அந்த பொண்ணு, அமைதியாகுது. எல்லாரும் பார்த்துக்கிறாங்க. என்னுடைய புரியல. எப்போ ஒரு 2.5 மணி நேரம் தாண்டி லாஸ்ட் சீன் மொமெண்ட்ல, ஏய் வா ஏசு நாமத்துல வா, போறியல போ, வெளியே போ ஏசு நாமத்துல அப்படின்ற. அமைதியாகுது. எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு அடுத்து என்ன பண்றேன்னு தெரியல. சம்டைம்ஸ் பிசாசுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்னா, அனுபவத்தை பீட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா ஒருபோதும் சத்தியத்தை பீட் பண்ற மாதிரி இருக்கவே இருக்காது. அனுபவத்துல வளர ட்ரை பண்ணாத, சத்தியத்துல வளரு. எனக்கு அனுபவம் பத்தல. நான் யோசிச்சேன், நான் மனசுல ஜெபம் பண்றேன். அப்பெல்லாம் ஒரு 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 ஊழியக்காரன்ற ஒரு மதிப்புல, ஒரு ஃபியர்ல எல்லாரும் பாக்குறாங்க. இது போகாம அமைதியா இருந்துச்சுன்னா நம்மள என்ன நினைப்பாங்க மக்கள், நம்மள இல்ல. அப்படித்தான் ஒரு பயம் இருந்தது. நான் தலைமையில ஏசு நாமத்துல வா வெளியே என்ன பண்ணுற உள்ள வா வெளியே சொல்லுகிறேன். நான்
அப்படியே டயர்டா 2.5 மணி நேரம் டயர்ட் ஆயிடுச்சு. மனசுல ஜெபம் பண்றேன், ஆண்டவரே என்னதான் பண்ணிட்டோம் இது. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு ஆண்டவரே சொல்லி கொடுத்தாரு. அது என் இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல பயங்கரமா வேதனை இருக்குது, அதுக்கு காட்டிக்காத மாதிரி இருக்குது. எவ்வளவு நேரம் இருக்குன்னு பார்க்கலாம், எம்எல் திருப்பி என் நாமத்தை சொல்ற அப்படின்றாரு. அப்ப வந்தது ஒரு தைரியம். 2.5 மணி நேரம் தாண்டி வந்தது ஒரு ஆவியில ஒரு பலன். விடவே இல்லையே. இயேசு நாமத்துல வா, வா இயேசு நாமத்துல, வா இயேசு நாமத்துல, நீ போய் தான் அவனை வா இயேசு நாமத்துல சொல்ல சொல்ல சொல்ல. நான் சொல்லி ஒரு 2 நிமிஷம் ஆகலைங்க, ஆணியை ஃபுல்லா உடம்புல குத்தி வச்ச பிடுங்கி பிடுங்கி போடுவாங்க பத்தியா, அந்த மாதிரி இந்த பொண்ணு ஓன்னு கத்திட்டு பிடுங்கி பிடுங்கி எரிஞ்சு ஹிந்தியில சொல்லுது, ஏதோ ஹிந்தியில சொல்லுது, எனக்கு ஒன்றும் புரியல. ஏய், இந்த டிரான்ஸ்லேட்டர் யாரு? தீபக் ஒரு பையன் ஞாபகம் இருக்கா அவனுக்கு? ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது தமிழ்காரன் ஃபேமிலியான டெல்லியில செட்டில் கரியல் இருப்பான் பாரு, அவன் தான் டிரான்ஸ்லேட்டர். அது 1ஆம் நம்பர் பயந்தாங்குழி. ஒரு வீட்டில் பேய் ஓட்டுகிறேன், பேயெல்லாம் ஓட்டல, சின்ன குடிசை வீடு, மலை மேலே போகும்போது ஒத்தடி பாதையில் இறங்கி போனா அந்த மொத்த மலையில ஒரு வீடு தான் இருக்குது, ஒரே ஒரு விளக்கு மட்டும் அங்கே இருக்குது. அங்கே போய் அந்த வீட்டில் ஒருத்தர் கை கால் வராமல் பெட்டில் படுத்துட்டு இருக்காரு. அந்த பையனுக்கு பயங்கர பிசாசு பிரச்சனை. இங்கிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் சுடுகாட்டுக்கு வேகமா ஓடுவானாமா. போய் நின்றானா மூச்சே வாங்க, சும்மா நின்று இருப்பானா. அவன் சொல்றான், எனக்கே தெரியுது பிசாசு எனக்குள்ள இருக்குன்னு, எனக்கு ஜோம் பண்ணுங்க அப்படின்றான். சரி, இப்ப எல்லா கதையும் கேட்டாச்சு, இயேசுவை பத்தி சொல்லியாச்சு, ஜோம் பண்ணலாம்பா அப்படின்ட்டு கையில் நான் ஜோம் பண்ண டிரான்ஸ்லேட்டர் தேவையில்லை, நான் தமிழ்ல இங்கிலீஷ்ல அப்படியே ஜோம் பண்ணுவேன். கையை தூக்கி இயேசுவின் நாமத்தினால பிதாவே அப்படின்னு இந்த பையன் ஓ கத்துறான் பாரு, டிடிஎஸ் எஃபெக்ட் மாதிரி பயங்கரமா. அவன் கத்துறத பார்த்து இவன் கத்த, இவன் எனக்கு புரியல. நான் அந்த மொமெண்ட்ல ஒண்ணும் பண்ணல. இது ஹிந்திக்கார பையன், வடக்கன்ஸ். இவனடா தமிழ்ல ஏசுன்றதன் செய்யன்னு சொல்றான்னு பார்த்தா, எல்லாம் பேயில ஓட்டி முடிச்சுட்டு கட்சி ரூம் வந்துட்ட பேர் கேட்கறேன், டேய் கம் ஹியர் ஃபெல்லோ, ஹவு டு யூ நோ மேன் ஏசுன்றதன் செய்யும் அப்படின்னா சொல்றான், ப்ரோ மை மதர் இஸ் தமிழ் பட் ஐ டோன்ட் நோ தமிழ், so my mother told me whenever you get scared or feared, tell ஏசுன்றதன் செய்யும், you will get power. பிக்காளி போயல. இது பாரு, ஏசுன்றதன் ஜெயன்ற பாஷையும் தமிழ் பாஷையும் தெரியுது, அர்த்தம் தெரியல, ஆனா அதை சொன்னா ஒரு வல்லமை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்குது வந்துட்டு. ஆனா என்ன தெரியல, இவங்க அம்மா என்ன சொல்லி கொடுத்துருக்கணும், பிசாசு பிடிச்சவன் இருந்தா ஏசு நாமத்தை சொன்னா பிசாசு உன்னை பார்த்து பயந்து ஓடும்னு சொல்லி கொடுக்கறத விட்டுட்டு, பிசாசை பார்த்து உனக்கு பயம் வந்ததுன்னா, ரோட்ல போகும்போது நாய் நிற்கும் ஓரமா, அது கச்சிடுமோன்னு பயத்துல நீ பார்த்து பார்த்து போவ, நீ அச்சிடுவேன்ற பயத்தை அது உன்னை பார்த்து பார்த்து போகும். நீ திடீர்னு நாய் உன்னை அப்படியே பார்க்கறத பார்த்துட்டு கடிச்சிருந்தா ஓட ட்ரை பண்ணி நீ வேகமா கொடுக்குற ஜர்க்க பார்த்து கண்டிப்பா அடிக்க போறான்டா அப்படின்னு அது பாய்ச்சி உன்னை கடிக்க. இதே நிலைமை தான் பிசாசு நிலைமை. உன்னை பார்த்து அது பயப்படும் இயேசு சொல்லி கொடுத்தா அதை பார்த்து நீ பயந்து இருக்கிற. என்னத சொல்றது? அப்போ வாங்க மறுபடியும் சப்ஜெக்ட் வருவோம். மேலும் உங்களை நிர்மூலமாக்குகிறதற்கல்ல அல்ல, உங்களை ஊன்ற கட்டுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து நான் இன்னும் சற்றே அதிகமாய் மேன்மை பாராட்டினாலும் நான் வெட்கப்படுவதில்லை. அரண்களை முறியடிப்பதற்கு தேவன் கொடுத்த செகண்ட் லைன்ல தேவன் கொடுத்த சத்தமா சொல்லுங்களேன், சொன்னா இருக்கு. ஆமா, மூணாவது 4வது வரி, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை, பிசாசின் அரண்களை முறிப்பதற்கு இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் இயேசு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். தினேஷ்லாம் பயப்படாத, பிசாசு பிடிச்சதா ஏய் ஏஸ்டத்துல போன்னு சொல்லி போயிடும். போயிடுச்சுன்னு பெருமை வந்துடக்கூடாது. ஒருவேளை பெருமை வந்துச்சு அங்க துரத்துற பிசாசு ஊமலை ஏத்திக்கிட்டேன்றது அர்த்தமாயிடும் அப்புறம். ஆமா, அதுல பெருமை மட்டும் வரக்கூடாது. என்கிட்ட வல்லமை இல்லை, நான் சொல்ற இயேசுவின் நாமத்தில் இருக்குது வல்லமை. அல்லேலூயா. என்னைக்கு நீ ஊழியக்காரனை பார்த்து அந்த ஊழியக்காரனுக்குள்ள ஒரு ஸ்பெஷலா ஒரு பவர் இருக்கு நீ நம்பினியோ, அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீ இயேசுவை நம்பலன்றதான் அர்த்தம். இயேசு நம்பலன்றதான் அர்த்தம். சபைக்கு தலைவராய் இயேசு வைத்த பேதுரு, சபையினுடைய முதல் பாஸ்டர், பூமியில சொல்றேன், பூமியில் நடந்த சர்ச்சினுடைய the first high priest in new covenant.
புது உடன்படிக்கையில ஒரு பிரதான ஆசாரியர் என்ன பூமியில பார்த்தோம் அப்படின்னா பேதுரு என்ன சொன்னார் தெரியுமா? அப்போஸ்தலர் 3:12 திருப்புங்க. அப்போஸ்தலர் 3:12. பேதுருவை விட இங்க இந்த உலகத்துல இருக்கிற பாஸ்டருக்கு ஞானம் அதிகமா இருக்கான்னு பாத்துருவோம். பேதுரு அதை கண்டு எதை கண்டு? தினேஷ், அப்போஸ்தலர் 3 சம்பவம் என்ன யாருக்கு தெரியும்? அப்போஸ்தலர் 3 வேற யாராவது? அப்போஸ்தலர் 3 சம்பவம் என்ன சம்பவம்? பிறவி சப்பானி குணமாகிற சம்பவம். தேவாலயத்துக்கு பேதுரு யாக்கோவும் போறாங்க. பிறந்திருந்தே சப்பானி உட்காந்துக்கிறான். ஏதாவது தருவாங்கன்னு பாக்குறான். பேதுரு சொல்றான், வெள்ளி முன்னு என்கிட்ட இருக்கிறது தரேன். என்னது இது? நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துல எழுந்து நடன்னா. துள்ளி குதித்து எழுந்து நின்று நடந்து அவரோடு கூட தேவாலயத்துக்கு போனான். இதை பார்த்த மக்கள் எல்லாருமே ஆடு வாயப்படந்து நிக்கிறாங்க. பேதுருக்குள்ள ஏதோ பவர் வந்துட்டுக்குது. என்ன வந்துட்டுக்குது? இந்த ஊழியக்காரர்களை பயங்கரமான பவர் இருக்கு. 40 நாள் ஃபாஸ்டிங் வேற போட்டிருக்காராமா. அப்ப கண்டிப்பா பவர் ஏறிட்டு இருக்கும், எக்ஸ்ட்ரா ஆயிட்டு இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, சென்னையில் தான் இருக்கிறாரு. அவர் வருஷம் அந்த டிசம்பர் மாசம் வந்தா, டிசம்பர் மாசம் ஒரு 40 நாள் ஃபாஸ்டிங்ன்ற பேர்ல யாரையும் பார்க்க மாட்டாரு, எங்கேயும் போக மாட்டாரு. வீட்டுல உட்காந்து என்ன சாப்பிட்றாருன்னு குடிக்கிறாருன்னு தெரியாது. ஆனா 40 நாள் ஃபாஸ்டிங்னு சொல்றாரு. அவரு அதுக்குனே ஒரு சில சம்பவம் எல்லாம் வச்சுக்கிறார். நடந்த சம்பவத்தை எல்லாத்தையும் எடுத்துன்னு அதை கதையா சபையில பிரசங்கமா சொல்றது வேற. 40 நாள் உபவாசம் போட்டு முடிச்சுட்டு வந்து நின்றேன்னு வச்சுக்கோ, அப்படியே பிசாசு ஆடும். டேய் வெங்காயம், வல்லமை உனக்குள்ள இல்லடா, வல்லமை இயேசு நாமத்தில் இருக்குது. இவன் பெரிய புண்ணாக்கு மாதிரி இவனை பெருசா பேசினா 40 நாள் உபவாசம் பண்ணானாமா, இவனுக்குள்ள பெருசா. வாசி 12 வசனம் வாசி. வசனம் என்ன சொல்லுது பாரு. வார்த்தை இரு ஏய், நான் பேசும்போது குறுக்க பேசக்கூடாது. வார்த்தைக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு மாறுதலாய் பேசக்கூடிய எவனா இருந்தாலும் அவன் கள்ள உபதேசி தான். அவன் பரலோகம் வரமாட்டான்றதான் உண்மை. இப்ப வாசி என்ன சொல்றாரு? வாசி 3:12. மக்கள் ஆச்சரியப்படுறதை பேதுரு பார்த்து, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஒரு மனுஷன் இயேசு என்ற நாமத்தினால விடுதலை பெற்றான்னு சொன்னா அதனுடைய வல்லமை நான் சொன்ன இயேசு என்ற நாமத்துல தான் இருக்கே தவிர எனக்குள்ள இல்லை. என்னுடைய சுய, நான் ரொம்ப பக்திமான் அப்படின்றனால விடுதலை ஆகல. நான் என்னுடைய சுய சக்தினால, ஏதோ சுய சக்தி என்னது, எனக்குள்ள ஏதோ ஒரு பவர் இருக்கு, அதனால நான் சொன்னோட பேய் ஓடுச்சு. இல்ல, கிடையாது. ஒரு ஊழியக்காரனுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை கிரியை செய்தா, ஆமா கிரியை செய்து. அதே வல்லமை இயேசுவை விசுவாசிக்கிற தம்முடைய பிள்ளைகள்னு சொல்ற எல்லாருக்குள்ளயும் கிரியை செய்தா, ஆமா ஆமான்னு சொல்லு. ஆமா, கிரியை செய்து. இயேசு என்ற நாமத்துல வல்லமை இருக்கின்றதையும் தாண்டி ஒரு தனிநபருக்குள்ள வல்லமை இருக்கு நீ நினைச்சீனா, நீ அந்த பாஸ்டர் என்ற அந்த நபரை பெருசா பாக்குற. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, உன் வாழ்க்கையில் இயேசு உன்னை கீழே தள்ளிட்டேன்னு அர்த்தம். உன் முடிவு பாதாளமா இருக்கும், உன் முடிவு மரணமா இருக்கும். நீ மரிக்கிற வரைக்கும் சாபத்துல வாழ போற. நீ ஒரு மனிதனை மேன்மையாய் பார்க்கிற அப்படின்னால உன் வாழ்க்கையில பிசாசுக்கு நீ இடம் கொடுக்கிற. ஒரு மனிதனை ஆராதிக்கும்படிக்கு ஒரு ஊழியக்காரன்ற பேர்ல அந்த நபரை சோப் போடுறதுக்கு மேல தூக்கி வச்சு பேசுற பத்தியா. புகழ்ச்சி இயேசுவுக்கு மட்டும்தான் இருக்கட்டும். மனிதனை புகழ்றவா இயேசுவை புகழக்கூடாது. அல்லேலூயா. நான் மில்டன் ரொம்ப யோசிக்கிறேன், கரெக்டா சொன்னா இல்லையா? கரெக்டா சொன்னா அப்பாடி. சொல்லுங்களேன். அரண்களை நிர்மூலமாக்குவது என்றால் என்ன? What do you mean when I say breaking these strongholds? ரெண்டு காரியங்கள் இருக்கு கவனிங்க. ஒன்னு, எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறது போல, எபிரேயர் 2:14-15 வாசிக்கிற மாதிரி,
மரணத்துக்கு அதிகாரியாய் இருந்த பிசாசை இயேசு தம்முடைய மரணத்தினாலே ஜெயித்து மரண பயத்தில் இருக்கிறவர்களை அவர் இயேசு விடுதலையாக்கினார். கெவின் வரலே சொல்றது வெரி குட். அப்போ நம்ம இந்த மார்க் 3:27 படிச்சோம் பத்தியா, பலவானுடைய வீட்டுக்குள் நுழையறதுக்கு முன்னாடி நீ யாரை கெட்டணும்? பலவான கெட்டணும். கெட்டினா அவனுடைய அதிகாரத்தையும் பறிச்ச மாதிரி ஆச்சு, இப்ப அவனுடைய உடைமைகளையும் பறிச்ச மாதிரி ஆச்சு. கெட்டல அப்படின்னா அவன் அதிகாரத்தையும் உன்னால பறிக்க முடியாது, அவனுக்குரிய பொருட்களை உன்னால கொள்ளையடிக்கவும் முடியாது. இது யார் சொன்னா? இயேசு சொன்னார். இப்ப அந்த வசனத்தை பார்த்துட்டு நம்ம அப்படியே அப்ளை பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம தான் பிசாசு என்ன பண்ணணும்? கெட்டணும். நம்ம தான் அவனுடைய ராஜ்யத்தை மேற்கொள்ளணும்னு சொல்லி நம்மளுடைய சுயத்துல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நெவர் பாசிபிள், வாய்ப்பே கிடையாது. இப்ப இந்த வசனத்தை ஆக்சுவலா இயேசு என்ன பண்ணாருன்னு கேட்டா, இயேசுவே செய்து காட்டினார். மரித்தவன் எங்க போகணும் சொல்லுங்க? பாதாளம் போகணும். ரட்சிக்கப்பட்டிருந்தா பாதாளம் போவானா? போக மாட்டான், பரலோகத்து வந்துருவான். ரட்சிக்கப்பட்டவன் பரலோகத்து வருவதற்கு அந்த வழி ஏற்படுத்தியவர் யாரு? இயேசு. அப்ப இயேசு மரித்த பொழுது முதல்ல பரலோகம் போனாரா? மரித்த போது முதல்ல பாதாளம் போனாரா? பாதாளம் போனார். எங்க வாசிக்கலாம்? எபேசியர்ல வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், சரியா? அவர் முதலாவது ஏறினார் என்று சொல்லும் பொழுது அவர் பூமியின் தாழ்விடங்களிலே இறங்கினார் என்பதை காண்கிறோம் அல்லவா? சரியா? ரைட். இப்ப கவனி, என்ன பாரு, கவனிக்கணும். நீங்க மிஸ் பண்ணிட்டா புரியாது. கவனிக்கணும். பலவானுடைய வீட்டுக்குள்ள போய் பலவான கட்டி அவன் அதிகாரத்தையும் பறித்து அவன் உடைமைகளையும் பறிக்கணும்னு சொல்லி இயேசு சொன்னார். இப்ப இந்த மார்க் 3:27 நம்ம செய்ய முடியுமா? என்ன நம்மளால முடியாது. இவ்வளவு செய்தியும் கேட்டு இன்னைக்கு ராத்திரி நேர்ல விட வேண்டாம், கனவுல ஒரு கோரமான பிசாசை நீ பார்த்தீங்கன்னா பயந்துருவ. நேர்ல பார்த்தானாவோ எல்லாம் கழிஞ்சிடும். நம்மளால முடியாது. ஆனா சரி, எப்படி முடியும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டுக்கு அதை நான் கவனிங்கன்னு சொன்னேன். என்ன சுத்திகா நோட்ஸ் எழுதுறியா? வெரி குட். பென் இருக்கா? இங்க் இருக்குதா? அப்ப என்ன மட்டும் தான் பார்க்கணும், அங்கெல்லாம் பார்க்க கூடாது, என்ன மட்டும் தான் பார்க்கணும். பலவானுடைய வீட்டுக்குள்ள போய் பலவான கட்டி அவன் அதிகாரத்தையும் பறிச்சுக்கோ, அவன் உடம்பைகளையும் பறிச்சுக்கோ சொன்னது இயேசு, செஞ்சது இயேசு தான். ஆமீன் சொல்ல மாட்டியா? ஆமீன் சொல்ல. அப்புறம் எப்படின்னு சொல்றேன்? ஆடு நல்லாதான் சொல்ல. இயேசு மரணத்துக்கு அதிகாரியா இருந்தான் பிசாசு. எப்படி? ஆண்டவர் மரணத்தை படைக்கல. மரணம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தேவனை விட்டு நிரந்தரமாய் பிரிவது மரணம். சரியா? சரி, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு நான் சொன்னா எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? எல்லாருக்குமே, மனிதனாய் ஆதாமல் இருந்து கடைசி வரைக்கும், விசுவாசி அவிசுவாசி எல்லாருக்குமே நித்திய ஜீவன் உண்டு. எத்தனை ஆமீன் சொல்லுவீங்க? என்ன வித்தியாசம் தெரியுமா? ஒண்ணு நித்திய காலமா பரலோகத்தில் இருப்பான், இல்ல நித்திய காலமா ஆகமத்தில் முடிவில்லை, நித்தியமா இருக்கதான் போறாங்க எல்லாருமே. ஆமீன் சொல்றீங்க, புரியுதா? சரி, இப்போ இயேசு என்ன பண்ணார்னா, பிசாசின் அதிகாரத்தை பறித்து கொள்ளவும், பிசாசின் அதிகாரத்து நிமித்தமாய் அவங்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிற ஆத்துமாக்களை, அவனுடைய உடைமை, அதான் அவனுடைய உடைமைகள், அதை கொள்ளையடிக்கவும் எடுத்துக்கொள்ளவும் இயேசு முதல்ல மரித்த பொழுது பாதாளத்தை இறங்கினார். இறங்கி போய், சரி, எனக்கு பைபிள்ல டைரக்ட் நேரடியான வசனம் இல்லை, எனக்கு புரிஞ்சதை நான் சொல்றேன். வசனம் சொல்லுது, ஆண்டவர் தந்திரக்காரனை தம்முடைய தந்திரத்தினால பிடிப்பாராமா. இந்த வசனத்தை பேர் தெரியுமா? தந்திரக்காரனை தம்முடைய தந்திரத்தினால பிடிப்பாராம். பிசாசுடைய தந்திரத்தை எப்படி அதே தந்திரத்தால இயேசு பிடிச்சாருன்றதான் இப்ப
கதை இல்ல நிஜம். அப்புறம் அவன் ஒரு வீடியோ போட்டுருவான் போயிட்டு, ஏன் பைபிள்ல கதைன்னு சொல்றீங்க, நிஜம்னு சொல்லுங்கன்ட்டு. சரி, கதை இல்ல நிஜம். எப்படி பிடிச்சாரு கவனி. பாவத்து நிமித்தமாய் மரிக்கிற யாரா இருந்தாலும் தேவனோடு இணைய முடியாது, பாதாளம் தான் போய் ஆகணும். ரைட்டா? இயேசு மனிதனுடைய பாவத்திற்காய் சிலுவையில மரிக்கும் பொழுது அவர் பாவம் செய்தபடினால சிலுவையில மரிக்கல, சிலுவையில மரிப்பதன் மூலமாய் நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்த்தார். இப்ப நல்லா கவனி. அவர் பாவம் செஞ்சு சிலுவையில மரிச்சாலும் பரவாயில்ல, இல்ல ஏன் பாவத்தை சுமந்து சிலுவையில மரிச்சாலும் பரவாயில்ல, ஆக மொத்தத்துல இயேசு மேல பாவம் சுமத்தப்பட்டதா இல்லையா? ஆமாவா இல்லையா? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் கடைசி. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி, நாம் இயேசுக்குள்ள பிதாவுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை, பாவம் அறியாத இயேசுவை நமக்காக பாவமாக்கினார். நமக்காக என்ன ஆக்கினாரு? பாவமாக்கினார். இப்ப நல்லா கவனிங்க. இயேசு எனக்கு பதிலாக பாவமானார். சரியா? இப்ப என் பாவத்தை சுமந்தபடினால அவரும் பரலோகம் போக முடியாது, முதல்ல இங்க தான் போய் ஆகணும். அதே மாதிரி போனாரே இல்லையா? முதல்ல இயேசு மரித்த பிறகு அவர் போனது முதல்ல பாதாளத்துக்காக. ஒரு அல்லையே சொல்றேங்க. இப்ப பிசாசுடைய தந்திரம் என்ன அப்படின்னா, பாவத்து நிமித்தமாய் மரிக்கிற யாரா இருந்தாலும் எனக்கு சாபமாய் ஆண்டவர் படைச்ச அந்த பாதாளத்தை வந்தாகணும், அவர் குமாரனை வந்துட்டாருன்னா அப்புறம் அவர் என்ன பண்றாரு பார்க்கலாம் அப்படின்றது பிசாசுடைய தந்திரம். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? பிசாசுடைய தந்திரம் என்ன? அவர் குமாரனையே பாவத்துக்காய் சாக விட்டு அவரையே இங்க கொண்டு ஏன் இடத்துக்கு கொண்டு வந்துட்டேன். ஏன் இடம் இல்ல, பிசாசுக்கு தண்டனையாய் படைக்கப்பட்ட இடம். சரியா? கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அப்புறம் அவரு பிதா பரலோகத்துல என்ன பண்றாரு பார்க்கலாம் அப்படின்றது பிசாசுடைய தந்திரம். ஆனா அவனுடைய தந்திரத்தினாலே ஆண்டவர் பிசாசு பிடிச்சாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசாசுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பாவம் செய்து அந்த பாவத்திலே சாகிறவனுக்கு பனிஷ்மெண்டா கொடுக்கப்படுற இடம் பாதாளம். இயேசு பாவம் செய்து பாவத்துல சாகல, இயேசு மேல பாவம் சுமத்தப்பட்டது என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கிருபாதார பலி. அவருக்கு பாவத்துக்கு சம்பந்தமே இல்லை. ஏன் பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக ஆக்கினை தீர்ப்பதான் சுமந்தாதே தவிர என் பாவம் அவர் மேல ஏறவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கும். இந்த மதுரையில ஜஸ்டின் ஒரு கோட்டிக்கார பேர் இருக்கான் தெரியுமா? நான் ரொம்ப கம்மியான வார்த்தை திட்டேன். பப்ளிக்ன்றனால நாகரீகமா நான் அவனை திட்டுறேன். பர்சனலா திட்டினா இன்னும் நிறைய திட்டலாம். மதுரையில ஜஸ்டின்னு சொல்லி ஒரு கோட்டிக்கார பையன் இருக்கிறான். அவன் ஒரு செய்தி ஒரு நாளைக்கு போட்டான், இயேசு பாவியானார். செய்தி எனக்கு அதான், இயேசு ஆயிட்டாராமா? அட முட்டா பையலே, இயேசு பாவி ஆகல. என்னுடைய பாவத்தின் நிமித்தமாக நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனையை அவர் பெற்றுக்கொண்டார். அவ்வளவுதான். ஆமென். இதனால இயேசு பாவியா? என்னுடைய பாவத்தை சுமந்தார்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நான் வாங்க வேண்டிய தண்டனையை இயேசு வாங்கிட்டார்ன்றது அர்த்தம். நல்லா கவனி. தண்டனையை வாங்கின எல்லாரும் பாதாளம் தான் போய் ஆகணும். இப்ப இயேசுவினுடைய ஒரு டிஃபரன்ஸ், நமக்கு இயேசுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை நான் இயேசு ஏற்றுக்கொள்ளலைன்னா நான் பண்ண பாவத்திற்கு நான் தண்டனையாக பாதாளத்தை பெற்றுக்கொள்வேன். பாதாளமே தண்டனை தான், நல்லா புரிஞ்சுக்கோ. அக்கினி கடலே தண்டனை தான், அதை நல்லா புரிஞ்சுக்கோ. இப்ப இயேசு தண்டனையாக அக்கினி கடல் பாதாளத்தை வாங்கல, இயேசு தண்டனையாக சிலுவை மரணத்தை வாங்கினார். ஆமென். இப்ப சிலுவை மரணத்துல தண்டனையாக சிலுவை மரணத்தை வாங்கினவரு வேலையை முடிச்சேன்னு பரலோகம் போகல, நேரா பாதாளம் போனார். முதல்ல பாதாளம் என்ன பண்ணாரு தெரியுமா? பிசாசுடைய தந்திரத்தினால பிசாசை ஆண்டவர் பிடிச்சார். எப்படி பிடிச்சார் தெரியுமா? பிசாசு ஒரு போக நினைச்சான், ஏ ஜாலி வா 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 நீ வா, இப்ப அவர் என்ன பண்றாரு பார்க்கலாம் அப்படின்னு இவன் நினைச்சான். இவர் கீழே போன காரணம் என்ன தெரியுமா? நீ ஜாலி ஜாலி நான் பேசினுக்கிற, உனக்கு இருக்கிற மரணத்தின் அதிகாரின்னு ஒரு பேர் இருக்கு பத்தியா, அதையும் புடுங்கிறண்டா அப்படின்ட்டு அவனிடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தையும் பறித்தார். அவன் அதிகாரத்து நிமித்தமாய் அவன் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்க ஆத்துமாக்களையும் இயேசு விடுதலை பண்ணினார். அல்லேலூயா. ஆமா, கொலோசியில தான் வாசிக்கிறோம், எபேசியர்ல பவுல் தான் சொல்றாரு, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கி அவரை உன்னதத்திற்கு அவர் கொண்டு சென்றார். அல்லேலூயா. இப்ப பிசாசு என்ன ஆயிட்டான்? டம்மி ஆயிட்டான். பிசாசு இப்ப மொத்தமா டம்மி ஆயிட்டான்.
இப்ப ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குள்ளும் இதே அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறாரு. இப்ப பிசாசுடைய அரண்களை நிர்மூலமாக்கும் அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறாரு. அதெல்லாம் மறந்துட்டு நமக்கு இன்னும் பிசாசை கண்டா பயம். பிசாசை கண்டா நமக்கு பயம் இருக்கிற மாதிரி இத்தனை வருஷமா செய்தி கொடுத்து நம்மளை மொத்தமா கெடுத்து வச்சதே இந்த ஊழியக்காரன் தான். அந்த லிஸ்ட்ல நான் வர மாட்டேன். என்ன பார்க்காதீங்க. அல்லேலூயா. ஆமா. அப்போ இப்ப இந்த உலகத்துல என்ன நடக்குது அப்படின்னா, மோஸ்ட்லி இந்த செய்தி நான் அடுத்த வாரம் கண்டினியூ பண்ண வேண்டியது வரும்னு நினைக்கிறேன். இதோட சொல்லி முடிக்கிறேன். நீ நான் மார்க் 3:27 திருப்பி வாசிருங்க. மார்க் 3:27 மறுபடியும் வாசிருங்க. பலவானை முந்தி கெட்டினாருடைய பலவானை முந்தி கட்டினாருடைய ஒருவன் பலவான வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது. அவன் வீட்டை கொள்ளையிடுவான். இது நம்ம செய்யணுமான்னு கேட்டா இல்ல. யார் வீட்டுக்குள்ளேயும் புந்து யாரையும் கெட்டி போட்டு அவன் பொருளையும் நீ திருட்டு வர போறது இல்ல. அப்படி பண்ணினா மகனை உனத்துக்கு ஜெயில வச்சிருவாங்க. பாத்துக்கோ. சைபர் கிரைமா, டைரக்டா கிரைம் தான், சைபர்லாம் இல்ல இதுல. ஆமா. இந்த வார்த்தையை சொன்னவர் இயேசு, அதை நிறைவேற்றி முடித்தவர் இயேசு. ஆமென். நம்மளுக்கு நம்ம சொல்லுகிறாரு, நீ யாரையும் ஜெயிக்கலாம் தேவையில்லை, நான் ஜெயிச்சிட்டேன். நான் ஜெயிச்சேன் நீ நம்பினாலே நீ ஜெயிச்சன்றதுதான் கணக்கு. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? நம்ம கிறிஸ்தவத்தினுடைய பரிதாபமான நிலைமை இருக்கிறதுலே சிம்பிளான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு புரியுதான்னு வேற கேட்கறேன். பத்தியா நானு, நீ உண்மை யாரையும் போய் ஜெயிக்க தேவையில்ல, உன்னால ஜெயிக்க முடியாது. நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சேன் நீ நம்பினாலே போதும். அந்த அதை 1 யோவான்ல வாசிக்கிறோம்ல, உங்களுடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற. ரைட். இப்ப அடுத்த வாரம் நான் எங்க கண்டினியூ பண்ண போறேன்றத இப்போ நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வீக் நம்ம இதே செய்தியை எங்கிருந்து அடுத்த வாரம் மிஸ் பண்ணாதீங்க. கர்த்தர் இன்னும் அருமையை நம்மோடு பேச போறாரு. இன்னும் அநேக வேத வசனத்திலிருந்து நம்ம அநேக சத்தியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். இப்போ இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கையில என்ன விதமான அரண்களை நாம் எதிர்த்து நிற்க போகிறோம், எதை நாம் மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கர்த்தருக்கு விரோதமாய் எழும்புகிற மேட்டின்மையான சிந்தனைகள் யாருக்குள்ள அதிகமா இருக்கு? ஊழியக்காரனுக்குள்ளையா, விசுவாசிக்குள்ளையா? தைரியமா சொல்றதுக்கே பயமா இருக்குல்ல. அதனால நீங்களும் ரொம்ப யோகியமா அதையும் ஏத்துக்கோ. கர்த்தருக்கு விரோதமாய் எழும்புகிற மேட்டின்மையான சிந்தனையை சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். அது எப்பேற்பட்ட ஆட்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க, அதை எப்படி சிறைப்படுத்தணும், எப்படி எதிர்த்து நிற்கணும், எப்படி அதை மேற்கொள்ளணும், அதற்கான தைரியம் நம்மளுக்கு ஏன் வேணும், அதெல்லாம் நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். நம்ம இந்த இடத்துல தான் நான் இன்னைக்கு செய்தியில ஸ்டார்டிங்ல சொன்னதை இப்போ லாஸ்டா சொல்லி முடிக்கிறேன். இந்த இடங்கள்ல தான் என்ன பண்ணிடுறோம், என்னதான் இருந்தாலும் ஊழியக்காரனாச்சே இல்ல, 1000 தான் இருந்தாலும் கர்த்தருடைய மனுஷனாச்சே. கர்த்தருடைய உபதேசத்தை தவறாய் பிழையாய் தன் சொந்த ஆதாயத்திற்கென்று மாற்றி பேசக்கூடிய ஒரு நபர் பேசும் பொழுது அந்த இடத்துல 1000 பேர் உட்கார்ந்துட்டு இருந்தாலும் நீ அந்த நபரை ஏற்றுக்கொள்ள கூடாது. இனி கிறிஸ்தவத்தினுடைய ஒரு தலைவிதின்னு ஒண்ணு இல்ல, புரியறதுக்காக சொல்றேன். கிறிஸ்தவத்தினுடைய தலையெழுத்து எப்படி போயிட்டு இருக்கு தெரியுமா? ஊழியக்காரன்ற பேர்ல ஒருத்தன் வந்து நின்று பேச ஆரம்பிச்சா அதை எதிர்த்து யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்கன்ற ஒரு எழுதி வைக்காத ஒரு சட்டத்தை இனி கிறிஸ்தவ மனிதர்களுடைய மனதில் எழுதி வைத்திருக்கிற. அப்படின்னால வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறான் அந்த ஊழியக்காரன். என்ன பேசினாலும் உட்கார்ந்து ஆமைன்னு சொல்லுது ஒரு கொராடு கூட்டம். இங்க சென்னையில தான் இந்த ஜெர்சன் ஒருத்தர் இருக்கிறான், தெரியுமா தெரியாத? ஜெர்சன் அப்படின்னு தருகிறான், பாட்டெல்லாம் பாடிக்கிறான், கடன் வாங்கியாவது காணிக்கை கொடுன்னு பேசிக்கிட்டு இருக்கான். இவனை எதில் அடிக்கணும்னு மட்டும் சொல்ல, என்ன பண்ணுமா, கடன் வாங்கி காணிக்கை கொடுக்கணுமாமா. ஆண்டவர் சொன்னார், நீயோ கடன் கொடுப்ப, கடன் வாங்க மாட்டேன்னாரு. கடன் வாங்கியாவது, இதையும் கேட்டுட்டு ஆமைன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க ஒரு கூட்டம். இப்போ இப்பேற்பட்ட ஆட்களை எதிர்த்து நிற்கும் பொழுது நமக்கு பிரச்சனை வருமா வராதா?
உபத்திரம் வருமா வராதா? அந்த உபத்திரவத்தையும் பிரச்சனையையும் இயேசுவை போல, பேதுருவை போல, பவுலை போல, சீஷர்களை போல நிற்க தைரியம் இல்லாம, என்னதான் இருந்தாலும் ஊழியக்காரனாச்சே, என்னதான் இருந்தாலும் பாஸ்டர் ஆச்சே, என்னதான் இருந்தாலும் சபை மக்கள் இருக்காங்களே, என்னதான் இருந்தாலும் ஒரு பெரிய, இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகள் பேசிட்டு இயேசு அன்பா இருக்க சொல்லியிருக்காரு, பொறுமையா இருக்க சொல்லியிருக்காரு, விட்டு கொடுத்து போக சொல்லியிருக்காருன்னு சொல்லி தவறான உபதேசத்தை கண்டும் கண்டுக்காம, கேட்டும் எதிர்த்து கேள்வி கேட்காம பொறுத்து போகிற கிறிஸ்தவர்களை பார்க்கும் பொழுது என் இயேசு வேதனைப்படுகிறார், கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்துல பிலதெல்பியா சபையை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா இருக்கிற, எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கிற, எல்லாத்துலயும் நல்லாதான் இருக்கிற, ஆனாலும் உன் மத்தியில நிக்கோலாய் மதத்தவர்கள் இருக்கிறாங்க, அவனை எதிர்த்து நீ பேசாம இருக்கிற அப்படின்ற ஒரு குறை எனக்கு உண்டுன்றார். தெரியுமா? எடுங்க வெளிப்படுத்தின விசேஷம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம். எபேசு சபையா? ஆமா, எபேசு சபை. முதல்ல இருந்து வாசிக்கலாமா? எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், 7 நட்சத்திரங்களையும் தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவை கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறது. அப்படின்னா யாரு? ஆவியானவர் நேரடியா பேசுறார். சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிகிறதையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்படுகிறதையும் அறிந்திருக்கிறேன். இதெல்லாம் நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? இயேசு எனக்கு இளைப்பாறுதல் கொடுத்தாருன்னு சொல்லி நீ இளைத்திருக்காமல் இளைப்பாறுதலா இல்லாம ஆண்டவருக்காக நீ பிரயாசப்படுற, நல்லது, வெரி குட்னு சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இரு, ஆதியிலே அவன் கொண்டிருந்த அன்பு என்ன? மேல என்ன பாராட்டினாரோ இதுதான் ஆரம்ப நாட்களையும் இயேசு மேல வச்சது அன்பு. மேல என்ன பாராட்டினாரு? உன் கிரியைகள், உன் பிரயாசம், உன் பொறுமை. பொல்லாதவனை பார்த்தா உன்னால என்ன பண்ண முடியாது, நீ பொல்லாதவன் சொல்லுவே, அவனை பார்த்தா சகிச்சிக்க முடியாது. ஒண்ணு. அடுத்து, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் சொல்லிக்கிட்டா நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிவே. இவன் அப்போஸ்தலன் சொல்லிக்கிறான், இவன் அப்போஸ்தலனே இல்ல. இவன் பாஸ்டர்னு சொல்றான், இவன் பாஸ்டரே இல்ல. இவன் தீர்க்கதரிசின்னு சொல்றான், இவன் தீர்க்கதரிசியே இல்ல. இவன் பொய்யன், ஏமாத்துக்காரன். இந்த விஷயத்துல தைரியமா இருந்த, இப்படித்தான் என் மேல நீ அன்பா இருக்கிற அப்படின்றத நீ ஆரம்பத்துல நல்லா வெளிப்படுத்தின. ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆதியில கொண்ட அன்பை விட்டுட்ட. ஆதியில கொண்டு அன்பு விட்டு விட்டா என்று உன் பேர் எனக்கு குறை உண்டு. இந்த வசனம் எல்லா கிறிஸ்தவனுக்கும் தெரியும். ஆனா ஆதியில கொண்ட அன்பு என்ன அன்புன்னு கேட்டா எவனுக்குமே தெரியாது. ஊழியக்காரன் என்ற போர்வையில தவறான உபதேசத்தை பேசுகிறவனை பார்க்கும் பொழுது நீ பொறுத்து கொள்ளாமல் நீ கிறிஸ்துவுக்காக எதிர்த்து நின்ற, அதுதான் நீ கிறிஸ்துவ மேல வச்சது அன்பு. ஆனா இப்ப என்னாச்சு? ஏதோ ஒரு காரணத்தினால இந்த ஊழியக்காரன் தப்பா போதிக்கிறான். மோன்சி அங்கிள் ஒன்லி ஜீசஸ் என்ற கள்ள உபதேசத்தை தான் போதிக்கிறாரு. எதிர்த்து பேச மாட்டோமே, பேச மாட்டோமே. என்ன பாஸ்டர், கிறிஸ்டியானிட்டியில எவ்வளோ பெரிய கூட்டம் அவர் நம்பி இருக்குது. அதே தான் நான் சொல்றேன், கிறிஸ்தவத்துல பெரிய கூட்டம் அவரை தான் நம்பி இருக்குது. யார் நம்பி இருக்கிற மாதிரி தெரியல, இயேசு நம்பி இருக்கிற மாதிரி தெரியல. ஆதியில் நீ கொண்ட அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக. என்ன கிரிய? ஊழியக்காரன் பேர தப்பா போதிச்சா எதிர்த்து நிப்பா. ஊழியக்காரனே இல்லாம தன்னை ஊழியக்காரன் சொல்லிக்கிட்டா எதிர்த்து கேள்வி கேட்பான். அதுதான் ஆதியில கொண்ட அன்பு. நீ அந்த அன்புல விழுந்துட்ட, மறுபடியும் இல்லை. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் வந்து உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அது நின்று. விளக்கு தண்டுன்றது என்னது?
வெளிப்படுத்தின விசேஷம் 1 வாசிச்சு பாருங்க. விளக்கு தண்டு, அந்த தண்டில் இருக்கக்கூடிய 7 குத்து விளக்கு, 7 விளக்கு. அந்த 7 விளக்குகளும் 7 சபையை குறிக்கிறதாம். அதன் மத்தியில உலாவுகிற ஆவி என்பது தேவனுடைய பரிசுத்த ஆவியை குறிக்குது. இந்த 7 சபையை தாங்குகிற அஸ்திவாரம், அந்த விளக்கு தண்டு அப்படின்றது இயேசுவை குறிக்குது. நீ இந்த காரியத்தை ஒழுங்கா பண்ணலன்னா அந்த தண்டில் இருந்து உடனே என்ன பண்றேன், சத்தியத்தை ஒருத்தன் தப்பா பேசும்போது நீ தப்பா பேசுறேன்னு சொல்லி எதிர்த்து நிற்க தைரியம் இல்லாம, ஊழியக்காரனாச்சே, விசுவாசியாச்சே, கர்த்தருடைய பிள்ளையாச்சே, அன்பா இருக்க சொல்லியிருக்காருன்னு சொல்லி நீ உபதேசத்தை காம்ப்ரமைஸ் பண்ணி மனிதனை பிரியப்படுத்த ட்ரை பண்ண, கிறிஸ்து என்ற அஸ்திபாரத்துல நீ இராதபடிக்கு கர்த்தருடைய விலக்கி போடுவார். ஆமா, கர்த்தர் சொன்ன வார்த்தை. 6வது வசனம் பார். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீ வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவனை விடோ அவனுக்கு தேவனுடைய பரதேசன் மத்தியில் இருக்கிற ஜீவவருஷத்தின் கனி புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. சொல்லுமா, நிக்கோலாய் மதஸ்தவரை நீ வெறுக்கிற, ஆனா ஆதியில என் மேல அன்பு வச்சிருந்த பாரு, அவனை போய் தப்புன்னு சொன்ன பாரு, இப்ப சொல்ல மாட்டேங்கிற. நீ கள்ள உபதேசிக்கிற ஒரு நாட்களை எதிர்த்து நின்ற, இப்போ பாஸ்டர் நீங்க போதிக்கிற உபதேசம் தப்பு, வசனம் என்ன சொல்லுது பாருங்க, சொல்லக்கூடிய ஒரு தைரியம் உனக்குள்ள இல்ல பாரு, அதை கர்த்தர் வெறுக்கிறார். இதை சொல்ல போன என்ன ஆகும், அன்பை சம்பாதிக்க மாட்டோம். என்ன சம்பாதிப்போம், வெறுப்பை தான் சம்பாதிப்போம். உங்க எதனா ஒரு பாஸ்டர் கிட்ட போயிட்டு, பாஸ்டர் நீங்க போதிச்ச சத்தியம் இன்னைக்கு தப்பா இருக்குன்னு சொல்லிப்பாரு, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உன்னை பத்தி மட்டும்தான் செய்தியில ஓடும். அது பாஸ்டர் ஜெனரலா சொல்ற மாதிரி சொல்லுவாரு, ஆனா மொத்த சபைக்குமே தெரியும் அவர் உன்னதான் சொல்லுகிறாருன்னு. நம்ம ஆட்கள் தான் பேச்சுல வல்லவர்களாச்சு. இப்போ ஆண்டவர் ஜெயித்தார், ஜெயித்த ஆண்டவர் எனக்காக ஜெயித்தார் என்று விசுவாசிக்கும் பொழுது அதே ஜெயம் எனக்குள்ளது செயல்படுது. அந்த ஜெயத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த இயேசு ஜெயித்தார், விடுதலை தந்தார்ன்றத மாத்தி பேசுற ஆட்களை எதிர்த்து நிக்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் சந்திக்கக்கூடிய அரண்கள் என்னன்னு கேட்டா, ஊழியக்காரன் என்று சொல்லி ஆயிரக்கணக்கான ஜனங்களால ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனிதர்கள் தவறான உபதேசத்தை போதிக்கிறார்கள். அது தப்புன்னு சொல்லி நீ பேச ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஆயிரக்கணக்கான மனிதரும் உன்னை எதிர்த்து நிற்பாங்க. இதேதான் ஆதி திருச்சபையில சீஷர்களுக்கு நடந்தது. அந்த உபத்திரவம் நமக்கு வேண்டாம், அந்த பிரச்சனை நமக்கு வேண்டாம், நமக்கு ஒரு 4 மக்கள் வேணும், நமக்கு நம்ம ஜாதி ஜனம் வேணும், நமக்கு சபைன்ற பேர்ல மக்கள் வேணும், நமக்கு ஒரு ஊழியக்காரன் வேணும்ன்ற பேர்ல நீ இயேசுவை காம்ப்ரமைஸ் பண்ணி வாழ்ற, இயேசுடைய உபதேசத்தை விட்டு கொடுத்து வாழ்ற, அதன் பேர்ல கர்த்தர் உன் மேல இன்னும் குறையாதான் பாக்குறாரு. So what is the stronghold we are facing as Christians in the Christian society அப்படின்னு கேட்டா, கிறிஸ்தவர்கள் என்ற போர்வையில், ஊழியக்காரன் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய கள்ள உபதேசிகளை எதிர்த்து நிற்கும் பொழுது அதுதான் நாம் சந்திக்கக்கூடிய அரண்களாக இருக்கும். அதை வேதத்துல சீஷர்கள் எப்படிலாம் எதிர்த்து நின்றாங்க, எதிர்த்து நின்றதுனால அவங்களுக்கு என்னெல்லாம் ஆச்சு அப்படின்றத நம்ம அடுத்த வாரம் தொடர்ந்து தியானிப்போம். பைபிள்ல இருந்து வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள ஏதோ இருக்கிறாருன்னு இருக்கக்கூடாது, வைராக்கிய வாஞ்சி உள்ளவரா இருக்கணும். ஆமென். தனியா நின்றாலும் இயேசுவுக்காக நிக்கணும். எனக்கு யாரு சப்போர்ட்டும் தேவையில்லை, உலகமே என்னை பகைத்தாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்காக நிற்பேன். நான் எல்லாரும் எதிர்த்தாலும் பரவாயில்ல, எத்தனை ஊழியக்காரன் என்னை சபிச்சாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் நிற்பேன். நான் அந்த ஒரு வைராக்கியம் நமக்குள்ள இல்லைன்னா நம்ம தேவ ராஜ்யத்துல தேவனுக்கு பிரயோஜனமா இருக்க முடியாது. அதுக்கு முதல்ல கர்த்தருடைய வார்த்தையில் நாம் நல்ல பயிற்சி பெறணும், கர்த்தருடைய வார்த்தை நன்றாய் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு தான் தொடர்ந்து சபைக்கு வாங்க, ரெகுலரா வாங்க, கேள்வி கேளுங்க, கத்துக்குங்க, கர்த்தருடைய வார்த்தை என்றது கத்துக்குங்க அப்படின்னு தான் ரெகுலரா சொல்றேன். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? பாஸ்டர் சார்ல்ஸ் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்காக நாங்க நிக்கணும், வைராகியமா நிக்கணும், விட்டு கொடுக்காம நிக்கணும், பயப்படாம நிக்கணும். கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கண்ணுல மூடி. அப்படி நிக்கணும் அப்படின்னா அவருடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய ஒரு தெளிவு, ஒரு அறிவு நமக்கு வேண்டும். பேசிக்கா ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும் தெரியுமா?
ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும்படிக்கு எனக்கு போதித்தரலும். கேளுங்க பாப்பா, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நாங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு எங்களுக்கு போதித்தரலும் அப்பா. உங்களுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும்படிக்கு எங்களுக்கு போதித்தரலும் ஆண்டவர். ஜெபிங்க, வாயில் திறந்து ஜெபிங்க.